வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மேலான கருணையினால் நமது கம்பமத்தாயி அரபிக் கல்லூரியுடைய ஹதீகத்துல் வாயிதீன் மாணவ சொற்பயிற்சி மன்றம் நடத்தும் மாணவர்களுக்கான பேச்சு போட்டி இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது இங்கே துவங்க இருக்கிறது. நாம் ஏற்கனவே இந்த போட்டிகளை பற்றி மாநிலத்தில் தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறோம். 3 சுற்றுகளாய் இந்த போட்டி நடைபெறும். முதல் சுற்றில் 28 மாணவ செல்வங்கள் பேச இருக்கிறார்கள். அவர்களிலிருந்து 2ஆம் சுற்றுக்கு 14 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். 2ஆம் சுற்றிலே கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பில் அவர்கள் பேசுவார்கள். அந்த தலைப்பிலே 3ஆம் சுற்றுக்கு 7 மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த 7 மாணவர்களுக்கு ஆன் ஸ்பாட் டாபிக், அதாவது அந்த நேரத்தில் கொடுக்கப்படுகிற தலைப்பில் அவர்கள் பேச வேண்டும் என்பதாய் இந்த போட்டி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் இந்த மகத்தான இந்த நிகழ்ச்சிக்கு நமது கம்பம் அத்தாயா அரபிக் கல்லூரியுடைய முதல்வர், மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய மௌலானா மௌலவி என் தாரிக் அஹமது பிலாலி ஹதரத் அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் துவக்கமாய் கிராத் முதல் சுமரா மாணவர் முகமது ஃபாசில் அவர்கள். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. يا إن الله مع الصابرين. ولا تكونوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين الذين إذا أصابتهم مصيبة قالوا إنا لله وإنا إليه راجعون.
صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்லாஹ் தஆலா மாணவருடைய பொருளத்தை அல்லாஹ் என்று வழிபடுத்தி தருவானாக. இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது மாணவர்கள் பேச்சு போட்டியுடைய முதல் சுற்று துவங்க இருக்கிறது. இந்த முதல் சுற்றில் மாணவர்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த தலைப்புகளிலே 10 நிமிடங்களுக்கு மிகாமல் பேச வேண்டும். போட்டியுடைய விதிமுறை தான் 10 நிமிஷத்துக்கு மிகாமல் பேச வேண்டும். 10 நிமிஷத்துக்கு உங்களுடைய பேச்சு முடிச்சிடும். இதிலே ஆரம்பமாக 2வது சூறாவிலிருந்து மாணவர் யு அஹமது அஃப்னான் அவர்கள். أبشركم بتحية الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم القصاص في القتلى الحر بالحر والعبد بالعبد والأنثى بالأنثى. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم المسلم من سلم المسلمون من لسانه ويده. صدق رسول النبي الكريم. அகிலங்களை படைத்து பரிபாலிக் கொண்டிருக்கும் வல்லோன் அல்லாஹுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஆமீன். மேலும் அடங்கா குதிரையினை அடக்கிடும் கடிவாளத்தை போல் மிரட்டுகின்ற நம் நஃப்ஸை புரட்ட வந்த கோமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத் நம் அனைவருக்கும் வந்து சேரட்டுமாக. ஆமீன். இவ்வுலகில் கால்நடைகளையும் பறவினர்களையும் ஐபூதங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானா படைத்தாலும், வானத்தில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரத்தை படைத்தாலும், தான் படைத்த சிறப்பு படைப்பென்பு அல்லாஹ் கூறுவது இந்த மனிதன். அந்த மனிதன் வாழ்வதற்கு கண்ணியமான வாழ்வாதாரத்தையும் செல்வங்களையும் சுகபோகங்களையும் இன்னும் குறிப்பாக இஸ்லாம் என்ற கண்ணியமான மார்க்கத்தை அவனுக்கு அருளினாலும் அந்த மனிதன் அல்லாஹ்வை மறந்து கொண்டும் அல்லாஹ்வை நிராகரித்து கொண்டும் அல்லாஹ்வை புறக்கணித்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த மனிதன் மீது எப்படி இருக்கிறான் என்றால் இன்னல்லாஹ் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனையும் மன்னிக்கக்கூடியவனாகவும் அவனின் மீது இறக்கப்படக்கூடியவனாகவும் இருக்கின்றான். நீ இஸ்லாம் என்ற மார்க்கம் எந்த ஒரு மனிதையும் வேதனை செய்யக்கூடாது, எந்த ஒரு மனிதன் கஷ்டம் விளைவிக்கக்கூடாது. இன்னும் குறிப்பாக முஸ்லிம் என்பவன் அனைத்து மனிதர்களுக்கும் மகிழ்ச்சியுடன் வாழ வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு முஸ்லிம் என்பவர் யார் என்றால் மன் சலிமல் முஸ்லிமூன, முஸ்லிம்களுக்கு சலாமத் தருவான். இதை கொண்டு மில் லிசானிஹி வயதிஹி, தன்னுடைய கரத்தை கொண்டும் தன்னுடைய நாவை கொண்டும் முஸ்லிம்களுக்கு சலாமத் தரக்கூடிய ஒரு மனிதன் தான் உண்மையான முஸ்லிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் இக்காலகட்டத்தில் இருக்கும் முஸ்லிம்கள் தனக்கு யாராவது கஷ்டம் விளைவித்து விட்டால், தனக்கு யாராவது ஒரு துன்பம் விளைவித்து விட்டால் அவனை நான் பழி தீர்ப்பேன் என்று தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்பட்டவனான மனிதன் இருக்கின்றார். இன்னும் குறிப்பாக அவனை நான் ரகரகமாக பழி தீர்ப்பேன் தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஷெட்யூல் போட்டு வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் பனு குரைலா பனு நுரைல் என்ற 2 கூட்டத்தினர் வாழ்ந்தார்கள். அதில் பனு குரேலா என்ற கூட்டத்தினர் செல்வத்திலும் பொருளாதாரத்திலும் மிகவும் மிகுந்தவராகவும், பனு நுரைல் என்பவர்கள் போர்க்களத்திலும் வீரத்திலும் சிறந்தவராக விளங்கினார்கள். ஆனால் பனு நுரைல் என்பவர்கள் தன்னிடத்தில் இருக்கும் பெண்மணிகளை பனு குரேல்காரருக்கு திருமணம் செய்து வைக்கும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் பனு குரேல் என்பவர்கள் அதற்கு ஒரு நிபந்தனையிட்டார்கள், உங்களிடத்தில் பெண்மணியை நாங்கள் மகரின்றி திருமணம் செய்து கொள்கிறோம். ஆனால் உங்கள் தரப்பிலிருந்து எங்கள் தரப்பினை யாரும் ஒருவரை கொண்டால் ஒரு பெண்மணிக்கு பகரமாக ஒரு ஆணையும், ஒரு ஆணுக்கு பகரமாக 2 ஆண்களையும், ஒரு அடிமைக்கு பகரமாக ஒரு சுதந்திரமான நாங்கள் பழி தீர்ப்போம் என்று பனு குரேல் என்பவர்கள் நிபந்தனையிட்டார்கள்.
இதை கேட்க முடியாமல் பனூ நுரேல்காரர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து வந்து வாதித்த பொழுது அல்லாஹ் கூறினான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுல் கிஸாஸ் ஃபில் கத்லா, கண்ணியமான ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களிடத்தில் பழிவாங்கும் எண்ணத்தில் எவர் இருக்கிறீர்களோ, அல் ஹுர்ரு பில் ஹுர்ரி, சுதந்திரமானவனுக்கு சுதந்திரமானவனையும், வல் அப்து பில் அப்தி, அடிமைக்கு அடிமையானவனையும், வல் உன்சா பில் உன்சா, பெண்ணுக்கு பெண்ணாக நீங்கள் பழி தீர்த்து கொள்ளுங்க என்று அல்லாஹ் கூறினான். இன்னும் யார் வரம்பு மீறுகிறீர்களோ அவருக்கு மிகப்பெரிய வேதனை உண்டு என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் கூறி காட்டுகின்றான். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர் காலகட்டத்தில் மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பள்ளி வாசலின் வாயில் அமர்ந்து தான் சேகரித்து வைத்த புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை ஒரு மனிதன் கடந்தார். அப்போ ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை ஒரு இழிவான பார்வையை பார்த்ததன் காரணமாக அந்த மனிதர் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் வந்து, நீங்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர் கூறினாராம், நான் ஆன்மீக சம்பந்தமான புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன், இதை பற்றி உனக்கு என்ன அக்கறை என்று ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்க வந்த அந்த மனிதன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் படித்து கொண்டிருந்த புத்தகத்தை வாங்கி பக்கத்தில் இருந்த ஆற்றில் வீசி விடுகிறார். ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. எப்படி என் புத்தகத்தை வீசலாமே கோபத்தில் கேட்கும் பொழுது அந்த மனிதன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை புன்னகைத்த போதுடன் பார்த்து விட்டு ஆற்றில் வீசின புத்தகத்தை எடுத்து ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கையில் கொடுத்தால், ஆனால் புத்தகம் தண்ணீரில் வீசப்படாதவராக, தண்ணீரால் நினைக்கப்படாததாக அந்த புத்தகம் இருந்தது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை பார்த்துவிட்டு, என்ன ஒரு அதிசயம், என்ன ஒரு புதுமை, எப்படி இதை நீ நிகழ்த்தினா என்று கேட்கும் பொழுது அந்த மனிதன் கூறினாராம், இந்த அதிசயை பற்றி உங்களுக்கு என்ன அக்கறை என்று இந்த மனிதன் திருப்பி கூறினாராம். கண்ணியமானவர்களே, இந்த சம்பவத்தை நாம் தெரிந்து கொள்வது, எந்த ஒரு மனிதனை ஒரு செயலை கொண்டோ, ஒரு பொருளை கொண்டோ, ஒரு சொல்லை கொண்டோ கஷ்டப்படுத்தினால் அவன் பழிவாங்கும் எண்ணத்தில் அவன் இருந்தால் அதை போலே அவன் பழிவாங்க வேண்டும், அதை விட்டு வரம்பு மீறி அவன் கூடாது என்று இந்த சம்பவத்தை நம்ம தெரிந்து கொள்வது. இந்த இஸ்லாம் கூறுவது, எந்த ஒரு மனிதன் குற்றம் செய்கிறானோ அந்த குற்றத்தின் தண்டனை என்ன சட்டத்தின் படியே அநியாயம் இழைக்கப்பட்டவன் அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்று இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் அந்த மனிதனை மன்னித்து விட்டு விட்டால் அவனின் தரஜா இவ்வுலகத்திலும் மறுமையிலும் உயர்கிறது என இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் அந்த மன்னிப்பு என்பது எவரின் மனதில் இஸ்லாத்தை திறவுகோலை கொண்டு திறக்கப்படுமோ அந்த மனிதனே மன்னிப்பின் உச்சத்தை அடைவார் என்று இஸ்லாம் கூறுகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பார்த்து கூறினானே, வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நிச்சயமாக நீங்கள் மகத்துவமான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் கூறினான். அப்படிப்பட்ட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணமாக இருந்தது தான் இந்த மன்னித்து விடுவது என குணம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவிலிருந்தும் மதீனாவிலிருந்தும் சஹாபாக்களின் மூலமாக உணவு பண்டங்களையும் விருந்தும் அனுப்பப்படும் பொழுது ஒரு யூத பெண்மணியும் விருந்து அனுப்பி வைத்தார். ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சாப்பிடன்னு உட்கார்ந்துருக்காங்க. ரசூலுல்லாஹ் பிரித்து சாப்பிட போகும்போது சஹாபாக்கள் எனக்கு கூறினார்கள், இந்த உணவில் விஷம் கலந்திருக்கிறது, இந்த எந்த யார் அனுப்பினார் அப்படின்னு சஹாபாக்கள் கேட்கும்போது சஹாபாக்கு அதிர்ந்து அந்த யூத பெண்மணி அழைத்து வந்தார்கள். அந்த யூத பெண்மணியிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இதற்கு இதை போல் செய்தா என்று கேட்கும் பொழுது அந்த பெண்மணி கூறினாள், நீங்கள் இறை தூதர் என்ன அறிவதற்கும் நீங்கள் இறை தூதராக இருந்தால் அல்லாஹ் உங்கள் இதை பற்றி திருவசனத்தை அனுப்பியிருப்பார். அதுவே நீங்கள் இறை தூதராக இல்லை என்றால் உங்களை தொட்டு நாங்கள் நிம்மதி அடைந்திருப்போமே அந்த பெண்மணி கூறினார். கண்ணியமானவர்களே, இதை கேட்ட சஹாபாக்கள் கோபப்பட்டு முகம்லாம் சிவந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் இக்கணமே இந்த பெண்மணி நாங்கள் கொன்று விடுகிறோம் என்று சஹாபாக்கள் கொந்தளிப்போடு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ் கூறினார்கள், சஹாபாக்களை அந்த பெண்மணியை மன்னித்து விட்டு விடுங்கள் சஹாபாக்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். கண்ணியமான மாணவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள், எந்த ஒரு மனிதன் ஒரு தீமையாக பார்க்கின்றானோ அந்த மனிதனின் உள்ளத்தில் நெருப்பு ஜுவாலை ஜொலிக்கப்படும். அதுவே எந்த மனிதன் ஒரு தீமை நன்மை என்று பார்க்கின்றானோ அந்த மனிதன் உள்ளத்தில் எரிந்து கொள்ளும் ஜுவாலை அணைக்கப்படும். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் இது நற்குணம் என்பது அல்லாஹ் நாடியவர்கள் தவிர எவருக்கும் தரப்படாதும் என்று அறிந்து வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முற்றத்தோரனாகவும் மக்காவிலும் மதீனாவிலும் சித்திக் என பட்டம் பெற்ற அபூபக்கர் நாயகம் ஒரு முறை தன்னுடைய ஆயிஷா மகள்
ஆயிஷா நாயகரை பார்க்க வரும் பொழுது சில கூட்டத்தார்கள் ஆயிஷா நாயகரை ஒரு இழிவாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அபூபக்கர் நாயகம் கூறினார்கள், எந்த ஒரு கூட்டம் என்னோட மகளை பற்றி தவறாக பேசினீர்களோ அந்த கூட்டத்திற்கு நான் செய்து கொண்டிருந்த உதவி தடுக்கிறேன் என்று சத்தியம் செய்கிறேன் என்று அந்த அபூபக்கர் நாயகம் கூறும் பொழுது அல்லாஹ் கூறினான், நபியே, உங்களிடத்தில் செல்வம் உடையவர்கள் அதை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள் இருந்தீர்கள் என்றால் உறவினர்களுக்கும் ஏழை எளியோர்களுக்கும் அல்லாஹ்வின் பாதையில் ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் தரமாட்டேன் சத்தியம் செய்யாதீர்கள், அவர்களை மன்னித்து விட்டு விடுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுகிறான். கண்ணியமாக சிந்திக்க வேண்டும். இவ்வுலகில் நம்மளுக்கு எவ்வளோ தீங்கு ஒரு மனிதன் செய்திருந்தாலும் அத்தீங்கை அவன் கொண்டு அவனை மன்னித்து விட்டு இம்மையிலும் மறுமையும் வெற்றி பெறக்கூடிய அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல ஒரு பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக. வமா தௌஃபீக இல்லா பில்லாஹ் வல் ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மாணவர்களுடைய பேச்சாற்றலை மேன்மேலும் அதிகப்படுத்துவதாக மீண்டும் மாணவர்களுக்கு ஞாபகம் கொடுக்கிறோம். 10 நிமிடத்திற்கு மிகாமல் செல்ல வேண்டும். நேரத்தை நீங்கள் கணக்கில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவும் போட்டியின் மதிப்பெண்களின் நடுவர்கள் கவனிப்பார்கள் என்பதை மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இரண்டாவதாக முதல் சுற்றுலாவானவர் கே. ஷபீர் ரஹ்மான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். كذبت ثمود بالتقواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله فسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها. صدق الله العلي العليم. இவ்வுலகை படைத்து பழிபாலிக்குரிய வல்லோன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், மேலும் தாபெயின்கள் தாபெயின்கள், மேலும் இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்தவர் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். இவ்வுலகில் எத்தனையோ நபிமார்கள் தோன்றியும் வாழ்ந்தும் மறைந்தும் இருந்தாலும் அந்த நபிமார்களின் ஒருவர்தான் ஹஸ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹஸ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாலிஹ் கூட்டத்தை சீர் செய்வதற்காகவும் இன்னும் அவர்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அழைப்பதற்காகவும் தான் அல்லாஹ் இவர்களை அருளினான். அல்லாஹ் ஒரு ஆயத்தில் இப்படி கூறுவானாம், சாலிஹே, நிச்சயமாக நீர் உங்களுடைய சகோதரர்களான சாலிகை சீர் செய்வதற்காக தான் நீ உலகில் அனுப்பப்பட்டீர். நிச்சயமாக நீர் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ரசூல் என்று அல்லாஹ் கூறினானாம். இவர்களுடைய கூட்டமும் மீதி இருந்த கூட்டத்தை போன்று அதிகமான பாவங்களையும் சிலைகளுக்கு சிரம் பணிந்தும் கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களை பார்த்து, சாலிஹ் கூட்டமே, இவ்வாறு நீங்கள் செய்யாதீர்கள், மாறாக அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்குங்கள் என்று அல்லாஹ்வை பற்றி போதித்தார்களாம். அப்பொழுது இந்த கூட்டத்தினர்கள் அவர்களுக்கு மேல் 7 தலைவர்கள் இருந்தார்களாம். இந்த 7 தலைவர்களும் சொல்வதே தான் இந்த கூட்டம் என்பது அப்படியே செய்யுமா? இவர்கள் எதை சொன்னாலும் அதை கண்மூடித்தனமாக இந்த கூட்டம் அப்படியே செய்யுமா? அப்பொழுது இந்த கூட்டத்தின் தலைவர்கள் எல்லாம் கூறினார்களாம், சாலிஹே, நீ கூறுவதை போன்ற அல்லாஹ் ஒருவன் என்று கூறுகிறாய், நீ கூறியதை போன்ற அல்லாஹ் ஒருவன் என்று கூறுகிறாய், அவனின் மூலமாக நீ ஒரு அதிசயத்தை நடத்தி காட்டு. அந்த அதிசயத்தை நம்பினால் நாங்கள் உன்னுடைய பாதையில் வந்து விடுகிறோம். இன்னும் நாங்கள் இந்த வருடத்தில் ஒரு நாள் அந்த சிலைகள் முன்று எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வைப்போம். அப்பொழுது நீ கூறுகின்ற அந்த அல்லாஹ் எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றினான் என்று சொன்னால் எங்களுடைய கூட்டம் என்பது ஈமான் கொன்றுவிடும் என்று கூறினார்களாம். அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
சரி, நீங்கள் கூறுவதை போன்று நான் செய்கிறேன். மாறாக இது நடந்தும் நீங்கள் அல்லாவை ஈமான் கொள்ளவில்லை என்றால் அல்லாவின் அதாபு உங்களை துன்புறுத்தும், அதனால் நீங்கள் ஈமான் கொண்டு விடுங்கள் என்று அவர்களை எச்சரித்தார்களாம். பிறகு அந்த நாளும் வந்தது. அந்த மக்கள் அனைவரும் அந்த இடத்தில் ஒன்று கூடினார்களாம். அந்த சிலைகளின் முன்பு சென்று அந்த சிலைகள் என்று கொண்டு அவர்களுடைய தேவைகளை அழுது புலம்பி கூறினார்களாம். ஆனால் அங்கு ஒன்றுமே நடக்கவில்லையாம். அந்த மக்களுக்கு பயங்கர ஆச்சரியமும் இன்னும் வெட்கத்தில் அவர்கள் தனது தலைகளை கீழே வைத்தார்களாம். பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திற்கு வந்தார்களாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்களாம், மக்களே, நான் கூறினேனே, நிச்சயமாக இந்த சிலைகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமும் அளிக்காது, இன்னும் பயனும் அளிக்காது, இன்னும் உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யாதே என்பதை நான் கூறினேனே. ஆனால் நீங்கள் என்னுடைய சொல் பேச்சை கேட்கவில்லை என்று கூறிய பொழுது அந்த 7 கோத்திரத்தில் உள்ள ஒரு தலைவன் அவர்களிடம் சவாலாக வந்து, இப்பொழுது எங்களுடைய வாய்ப்பு முடிந்து விட்டது, உன்னுடைய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நீ கூறுகிற அந்த அல்லாஹ் என்பவன் எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து விட்டான் என்று சொன்னால் மேல் கூறியதை போன்று எங்களுடைய கூட்டம் அனைத்தும் உன்னை ஈமான் கொன்று விடும் என்று அவன் வாக்குறுதி கொடுத்தானாம். அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறினார்களாம், நீங்கள் என் மூலமாக ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள், கூறுங்கள், அப்படிப்பட்ட அதிசயத்தை அல்லாவின் மூலமாக நான் உங்களுக்கு நடத்தி காட்டுகிறேன் என்று கூறிய பொழுது அந்த மக்கள் என்பவர்கள் ஒரு குன்றினை கை காமித்தார்களாம். சாலிஹே, இந்த குன்றிலிருந்து நீ ஒரு ஒட்டகத்தை வரவை பார்ப்போம். அந்த ஒட்டகத்துடைய அந்த அடையாளங்கள் அனைத்தும் சொல்கிறார்கள். அந்த ஒட்டகத்துடைய நெற்றியுடைய ரோமங்கள் கருப்பாகவும், இன்னும் அதனுடைய உடலுள்ள ரோமங்கள் வெள்ளையாகவும், இன்னும் அது ஒரு நிறைமாத கர்ப்பிணியாகவும், அது வெளிவந்ததுடன் ஒரு குட்டியை இட வேண்டும் என்று அந்த மக்கள் கூறினார்களாம். அதற்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவிடம் கேட்ட பொழுது அல்லாஹ் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு செய்தி அனுப்பினானாம். சாலிஹே, இந்த மக்கள் கூறுகிற பொழுது இந்த மக்கள் கூறிய அந்த அடையாளங்கள் உள்ள அனைத்து அடையாளங்கள் உள்ள அந்த ஒட்டகத்தையும் நான் அந்த குன்றினுள் ஏற்கனவே வைத்து விட்டேன். எத்தனை காலம் என்று சொன்னார்கள்? 4000 வருடத்திற்கு முன்பே நான் படைத்த அந்த குன்றினுள் அதை வைத்துள்ளேன். அந்த ஒட்டகத்தை நான் வெளியில் வைக்கிறேன். ஆனால் அந்த ஒட்டகத்தை அந்த மக்கள் எந்த ஒரு துன்புறுத்தலும் செய்யக்கூடாது, அதை இந்த பூமியில் எங்கு வேணாலும் சுற்றி திரிய விடலாம். ஆனால் அதை அந்த மக்கள் துன்புறுத்தினார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் இவர்களின் மீது துன்புறுத்தும் வேதனை இறக்கி விடுவான் என்று அல்லாஹ் கூறிய மறுகாலமே அந்த குன்று வீந்தி அதுக்குள்ளிருந்து ஒரு ஒட்டகம் வெளியானதாம். அந்த மக்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். அவர்கள் கூறிய அனைத்து அடையாளங்களும் அந்த ஒட்டகத்தில் இருந்ததாம். மேலும் அந்த ஒட்டகம் வெளிவந்ததும் மக்கள் கூறியதை போன்று அது வெளிவந்தவுடன் ஒரு குட்டியை இட்டதாம். மேலும் அது அப்படியே காட்டில் சென்றதாம். ஆனால் அந்த மக்கள் அவர்கள் ஈமான் கொள்ளாமல் மாறாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தார்களாம். அந்த துணிச்சலாக சவால் விட்ட ஒரு தலைவன் மட்டும் ஈமான் கொண்டானாம். மீதியுள்ள அனைத்து மனிதர்களும் ஈமான் கொள்ளாமல் அவர்களை மறுத்தார்களாம். நீங்கள் ஏதோ சூழ்ச்சி செய்கிறீர்கள், நிச்சயமாக இது ஏதோ மாயமாக இருக்கிறது என்று அவர்களை கேலி செய்தார்களாம் அந்த மக்கள். இன்னும் கூறுகிறார்கள், அந்த மக்கள் என்பவர்கள் அந்த ஒட்டகத்தை வைத்து 400 வருடங்கள் பயனளித்தார்களாம். எப்படி என்றால் அந்த ஒட்டகத்துடைய பாலை அவர்கள் அருந்தி அதன் மூலமாக அவர்கள் 400 வருடம் அவர்கள் பயனளித்து கொண்டிருந்தார்களாம். பிறகு அந்த ஊரில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊரில் ஒரு அழகிய பெண் ஒருத்தி இருந்தாளாம். அவள் அந்த ஒட்டகத்தின் மீது ஜென்ம விரோதியாக இருந்தாளாம். அதை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவளுடைய யோசனை இருந்ததாம். மேலும் அதன் கீழ் அவள் ஒரு திட்டத்தை தீட்டினாலாம். அதன் கீழ் ஒன்றுமே நடக்கவில்லையாம். அன்று இரவு அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு 2 மனிதர்கள் வந்தார்கள். அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு 2 மனிதர்கள் வந்து அந்த பெண்ணிடம் கூறினார்கள், ஏன் என்னாகிறது, ஏன் உன்னுடைய முகம் வாடி உள்ளது என்று கேட்ட பொழுது அவள் கூறினாலாம், எப்படி என் முகம் வாடாமல் இருக்கும், அந்த அதிசய ஒட்டகத்தை நினைத்தால் எனக்கு மிகவும் கோபமாக வருகிறது அப்படி என்று அவள் அழுதாளாம். இந்த அழுகையை தாங்க முடியாமல் அந்த 2 மனிதர்களும் கேட்டார்களாம், சரி, அந்த ஒட்டகத்தை நாங்கள் தீர்த்து கட்டிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பகிரங்கமாக நீ எனக்கு என்ன தருவாய் என்று கூறிய பொழுது, நான் என்னுடைய சொத்துக்கள் மேலும் என்னுடைய செல்வங்கள் அனைத்தும் உங்களுக்கே அர்ப்பணம் என்றால் அந்த அழகிய பெண். இதை கேட்ட அந்த இருவரும் மதுவை வயிறு முட்ட அருந்திவிட்டு அந்த ஒட்டகத்தை கொள்வதற்காக ஒரு 7 பேர் உள்ள கூட்டத்தை கூட்டி சென்றார்களாம். அந்த 7 பேரும் அந்த ஒட்டகத்தை நேராக கொள்வதற்கு சென்ற பொழுது அந்த ஒட்டகம் அவர்களிடம் தப்பித்து ஒரு குன்றினில் சென்று தண்ணீர் அருந்தி கொண்டிருந்ததாம். அப்பொழுது
அந்த கூட்டத்தில் இருந்து ஒருவன், அவனுடைய பெயர் ஹத்தார் என்றும், அவன் அந்த ஒட்டகத்துடைய பின்னங்காலை தரித்து விட்டான் என்றும், அந்த ஒட்டகம் அப்படியே அந்த பூமியில் விழுந்து விட்டது என்றும், மேலும் அந்த ஒட்டகம் அப்படியே அந்த பூமியில் விழுந்து விட்டது. பிறகு அனைவரும் சேர்ந்து அந்த ஒட்டகத்தை கொன்று விட்டார்கள். இதை தூரத்திலிருந்து பார்த்த அதனுடைய குட்டி தன்னுடைய தாயினுடைய நிலையை நினைத்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ஓடி சென்றதாம். அவர்கள் இதனுடைய நிலையை பார்த்து இந்த ஒட்டகத்திற்கு ஏதோ ஆகிவிட்டது என்று அதன் பின்னால் சென்றார்களாம். அந்த ஒட்டகம் என்பது மரணித்து கிடந்ததாம். இதை பார்த்து அவர்களுக்கு தாங்க முடியாத கோபம் ஏற்பட்டதாம். இன்னும் ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து கூறினார்களாம், சாலிஹ் கூட்டமே, ஓ அறிவிழந்த மக்களே, நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? அல்லாஹ் அருளிய இந்த பெண் ஒட்டகத்தை நீங்கள் எப்படி கொன்றிருக்கிறீர்கள்? நிச்சயமாக உங்கள் மீது அல்லாஹ் ஒரு பயங்கரமான அதாபை இறக்குவான். அது என்னவென்று கூறுகிறார்கள், வியாழக்கிழமை அன்று உங்களுடைய முகங்கள் எல்லாம் வெளுத்துவிடும், வெள்ளிக்கிழமை என்று உங்களுடைய முகங்கள் எல்லாம் சிவந்துவிடும், இன்னும் சனிக்கிழமை என்று உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து நீங்கள் இந்த பூமியில் அடக்கமாவீர்கள் என்று அவர்கள் கூறிய பொழுது அந்த மக்கள் அனைவரும் தாங்க முடியாத கோபத்தை ஏற்பட்டு அனைவரும் ஒரு பெரும் கூட்டமாய் அந்த ஒட்டகத்தை அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்வதற்காக போனாராம். அப்பொழுது அவரை சில பேர் ஈமான் கொண்டவர்கள் அந்த மக்களை தடுத்தார்களாம். நிச்சயமாக நீங்கள் கூறுவதை போன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தார்கள் என்றால் அது நடக்காமல் இருந்தால் நீங்கள் அவர்களை என்ன வேணாலும் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார்களாம். மேலும் அவர்களின் மீது அந்த அதாப் என்பது இறங்கியது. ஆகவே இது எதற்காக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் அவனுடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து இன்னும் அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் பிடித்தமான செயல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் ரஹ்மான் இனி வரும் காலங்களில் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக என்று கூறியவாறு என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்து நிமிஷத்துக்கு மேலே போகாதீங்க சொல்லியாச்சு, பார்த்துக்கங்க. அடுத்தபடியாக 4வது சுண்ணாமானவர் எம்எஸ் முகமது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. وقال عيلا إن مع العسر يسرا. وقال نبينا صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سلك الله له به طريقا من طرق الجنة. وقال عيلا طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. புகழும் புகழ் அனைத்தும் அகில உலகை படைத்து அதை பரிபாலிக்கின்ற அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த நல்லதோர் மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் உரித்தாவதாக. ஆமீன். உலகிலே எத்தனையோ கல்விகள் இருந்தாலும் அது பல வளர்ச்சிகளை அடைந்தாலும் நம்மை சுவனத்திற்கும் அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கும் நம்மை அழைத்து செல்வது அவனும் அவன் தூதரும் ஏற்படுத்திய இந்த மார்க்க கல்விதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியை கற்கும் மாணவர்களை பற்றி கூறுகின்றார்கள், மன் சலக தரீகன், எந்த ஒரு மனிதர் ஒரு பாதையிலே செல்கிறாரோ, எல்தமிசு ஃபீஹி இல்மா, அதிலே அவர் கல்வியை கற்க செல்கிறார் என்றால், சலகல்லாஹு லஹு பிஹி தரீகம் மின் துரிக்கில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்துடைய வாசல்களில் இருந்து ஒரு வாசலை ஏற்படுத்துகிறான் என்று கூறுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க கல்வியை கற்பதை
அறிவுறுத்த அல்லது அதை ஆசை காட்ட மட்டும்தான் செய்கிறார்களா என்று நாம் பார்த்தோமேயானால் அவர்கள் அதை கற்றுக்கொள்வதை கட்டாயமாக்குகிறார்கள். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கல்வியை இரண்டாக பிரிக்கின்றார்கள். முதலாவதாக கொள்கை சார்ந்த அடிப்படை விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் முறைகள், குடும்ப நெறிகள், வணக்க வழிபாடுகள் போன்ற மார்க்க கல்வி. இரண்டாவதாக மருத்துவ கல்வி, கட்டிடக் கல்வி, கலைக்கல்வி போன்ற உலக ரீதியான கல்வி. இதில் முதலாவதாக கூறப்பட்ட மார்க்க கல்வியை தான் அவர்கள் கற்பது கட்டாயம் என்றும், இரண்டாவதாக கூறிய இந்த உலக கல்வியை கற்பது ஃபர்லே கிஃபாயா, அது சில நபர்கள் கற்றால் மட்டும் போதும் என்றும் கூறுகிறார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் மக்கள் நாம் பார்க்கின்றோம், அவர்கள் மார்க்க கல்வியை ஒரு துச்சமாக கருதிவிட்டு அதிகமான மக்கள் உலக கல்வியை தான் நாடி செல்கின்றார்கள். இதனால் மார்க்க கல்வியை கற்பதற்காக மதரசாக்களில் அதிகமான மாணவர்கள் முன்பு போல் இப்பொழுது சேர்வதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் கூறினார்கள், இன்னல்லாஹ லா யக்பிலுல் இல்ம இன்திஸாஅன் யன்தஸிஉ மினல் இபாத் வலாகின் யக்பிலுல் இல்ம பிகப்லில் உலமா ஹத்தா லம் யபிகி ஆலிமன் فاتخذ الناس رؤوسا جحالا فسألوا فأفتوا بغير علم فللوا وعللوا. என்னவென்றால், ஒரு அல்லாஹ் அவனுடைய அடியார்களிடமிருந்து கல்வியை உடனடியாக எடுக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் உலமாக்களை கைப்பற்றுவதன் மூலமாகத்தான் இல்மை உயர்த்துவான் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது உலமாக்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் மதரசாவிலிருந்து, அதாவது ஒவ்வொரு வருடமும் மதரசாக்களிலிருந்து ஆலிம்கள் மாணவர்கள் கற்று முடிக்கின்றார்கள் தான். அப்போ ஆலிம்கள்லாம் அதிகமாயிட்டு தானே போவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மறுமை நாள் அப்போ மதரசாக்களில் நம்ம மாணவர்கள் சேருவதும் கம்மியாகிவிடும். அப்போ ஆலிம்களும் குறைந்து விடுவார்கள். அப்புறம் மிச்சமே இருக்கிற ஆலிம்களையும் அல்லாஹ் உயர்த்தி விடுவான். அப்போ இந்த நிலை தடுக்க வேண்டும் என்றால் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை மார்க்க கல்வியை கற்பதற்காக மதரசாக்களில் சேர்ப்பது ஒரு அவசியமான ஒரு விஷயமாகும். சரி, மார்க்க கல்வியை கற்பதற்கு மாணவர்கள் வராமல் இருப்பதுதான் பெரிய பிரச்சனை என்றால் நாம் பார்த்தோமையானால், சில மாணவர்கள் மார்க்க கல்வியை கற்க வந்தும் இந்த சில வஸ்வசாக்கள் ஏற்பட்டு இந்த மார்க்க கல்வியை கற்றால் நம்மளால் இந்த உலகத்தில் நல்ல முறையாக வாழ முடியாது, நமக்கு நிம்மதியாக இந்த வாழ்க்கை நமக்கு அமையாது என்று இந்த 7 வருட அல்லது இந்த 5 வருட காலங்களில் பாதியிலேயே சென்று விடுகிறார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கூறுகிறார்கள் என்றால், மை யுரீது பில்லாஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் மார்க்கத்துடைய கல்வியை அவன் கற்றுக் கொடுக்கின்றான் என்று கூறுகிறார்கள். அப்பொழுது மாணவர்கள் இந்த விஷயத்தை நன்றாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், நமக்கு மதரசாக்களில் படித்தால் நமக்கு எதிர்காலம் நல்லதாக அமையாது என்று இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் சாதிக்குல் மஸ்தூக். அவங்க சொல்வது உண்மை, அவர்கள் உண்மைப்படுத்தப்பட்டவர்கள். அப்போ அவங்களே இப்படி கூறுகிறார்கள் என்றால் நம்ம மார்க்க கல்வியை கற்பதை தான் முதலாவதாக வைக்க வேண்டும். மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான ஒரு 6 விஷயங்களை பற்றி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். முதலாவதாக புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும் என்று. ஒரு நாள் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒரு மனிதர் தன்னுடைய தந்தையுடைய 2வது மனைவியை தான் மனம் பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, அந்த கெட்ட நோக்கில் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். என் தந்தை வாகனித்த வாகனத்தில் நான் வாகனிக்கலாமா என்று கேட்கிறார். அப்பொழுது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள், அந்த வாகனத்திற்கு 4 கால்களும் ஒரு வாலும் இருந்தால் நீ வாகனிக்கலாம் என்று அவர் கூறிய கேள்விக்கு சாட்டையடி கொடுக்குமாறு அவங்க அந்த மாதிரி பதில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம புத்தி கூர்மையாக நமக்கு எதிராளிகள் எப்படி கேள்வி கேட்டாலும் அதற்கு தகுந்த பதிலை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். 2வதாக கல்வியில் பேராசை வேண்டும். அதாவது
நம்ம படிக்கும்போது பார்க்குறோம், நம்மளை விட ஒரு மாணவன் ஃபஸ்ட் ரேங்க் எப்பயுமே ஃபஸ்ட் ரேங்கே எடுக்கிறான்னா நம்ம ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேராசை நம்மள்கிட்ட வரணும். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பேராசைன்றது இந்த விஷயத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கல்வியோடைய விஷயத்தில் ஒரு நாள் பக்தாதோடைய அரசருடைய மகன் அப்துர் ரஹ்மான் இப்னு காசிம் அவங்க நம்மளும் இந்த மார்க்க கல்வி கற்கக்கூடிய மாணவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி அவங்கள மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு ஒரு தெருவில் போகிறாங்க. அப்போ அவங்க கற்கிறதுக்கு போகலை. ஆனால் அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் அணிஞ்சிட்டு போகும்போது ஒரு வழியில் இருக்கிற ஒரு பெண்மணி அவங்கள்ட்ட ஹைல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கும்போது இவங்க திருன்னு முழிக்கிறாங்க. அப்போ அந்த பெண் இவங்களை திட்டுறனால இவங்களுக்கு நான் மார்க்க கல்வியை படிக்க வேண்டும் அப்படின்ற ஆசை அன்றைய காலத்தில் இருந்த மிகப்பெரிய இமாமாகிய மாலிக் இமாமிடம் ஹதீஸுடைய கலையையும் ஃபிக்ஹுடைய கலையும் 17 வருடங்களிலிருந்து கற்றார்களாம். அது மூன்றாவதாக கல்வி கற்கும் காலத்தில் மாணவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இது மிக மிக ஒரு அவசியமான விஷயம். நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்போம், இல்லை உஸ்தாத்மார்கள் ஏதாச்சும் ஒரு கோபத்தில் நம்ம திட்டியிருப்பாங்க, உடனே நான் மாசம் விட்டு போகிறேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம மார்க்க கல்வி கற்கும் பொழுது மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பொறுமையாக இல்லாத காரணத்தினால்தான் அவர்களைப் போல அந்த கைபான விஷயங்களை பற்றிய இல்மு கிடைக்காம போச்சு. நான்காவதாக மாணவர்கள் லட்சியத்துடன் கல்வியை கற்க வேண்டும். அவங்க நல்ல ஒரு நியத்தை வச்சு கல்வியை கற்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, யார் ஒருவர் இல்மை மற்ற உலமாக்களிடம் தர்க்கம் செய்வதற்காகவோ அல்லது மடையர்களிடம் பெருமை அடிப்பதற்காகவோ அல்லது மக்கள் எல்லாம் அவர்களை பார்த்து ஆச்சரியப்படுவதற்காக இல்மை கற்கிறார் என்றால் அவருக்கு அல்லாஹ் நரகத்தில் நுழைப்பான் என்று கூறுகின்றார்கள். எனவே நாம் ஒரு நல்ல லட்சியத்தோடு நாம் மார்க்க கல்வியை கற்க வேண்டும். நம்மளுடைய எதிர்காலத்திலே நாம் பல மக்களை இதன் மூலமாக நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த லட்சியத்தில் நாம் மார்க்க கல்வியை கற்க வேண்டும். ஐந்தாவதாக ஆசிரியருடைய வழிகாட்டுதலில் கற்பது. ஆசிரியருடைய வழிகாட்டுதலில் நாம் கற்க வேண்டும். நம்ம உஸ்தாத்மார்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களில் நாம் கேட்டு நடக்க வேண்டும். இப்போ உஸ்தாத் தான் இப்போ நமக்கு இந்த பயான் பேச்சு போட்டிகள்லாம் கற்க சொல்கிறாங்க, இதில் பேர் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம முதலாலாம் பேர் கொடுக்கணும். நம்ம நல்லா இதில் பேசணும் அப்படின்ற ஒரு இதில் இருக்கணும். ஆறாவதாக நம்ம கல்வி கற்கும் பொழுது நீண்ட காலமாக கற்கணும் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பக்ரா சூராவுடைய தஃப்சீரை மட்டும் கிட்டத்தட்ட 12 வருஷங்கள் கற்றதாக குறிப்பிடுறாங்க. அப்போ நம்ம நம்ம 12 வருஷம்லாம் நம்ம கற்கணும் அப்படின்றது இல்லை. அதாவது 12 வருஷமாக நம்ம கற்கணும்னு இல்லை, நம்ம குறைந்தபட்சமாக நம்ம இந்த 7 வருஷம் அல்லது இந்த 5 வருஷமாவது நல்லபடியாக கல்வியை கற்கணும். எனவே நாம் எதை கேட்டோமோ அதைப்படி அமல் செய்ய வல்ல ரஹ்மான் நமக்கு கிருபையளிப்பானாக. ஆமீன். ஆஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களுடைய பேச்சாளரை மேல்வதற்காக அடுத்தபடியாக 4வது மாணவர் முகமது யூசுப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد: وقتلوهم حتى لا تكون فتنة ويكون الدين لله. صدق الله العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: أخرى يرفع الله بها العباد 100 درجة في الجنة ما بين كل درجة كما بين السماء والأرض. قالوا: وما هي يا رسول الله؟ قال رسول الله صلى الله عليه وسلم: الجهاد في سبيل الله، الجهاد في سبيل الله، الجهاد في سبيل الله. صدق رسوله النبي الكريم.
புகழனைத்தும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சுத்திய சஹாபாக்கள், தாபிகின்கள், தபஅ தாபிகின்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், மேலும் குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் உண்டாமல் நின்று நிலவட்டுமாக. அன்பான மாணவர்களே, இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இந்த உலகம் அணியும் அந்த இறுதி நாள் வரை யாரெல்லாம் அல்லாஹ்வை கொண்டும் அவனுடைய தூதரை கொண்டும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அந்த அத்துணை நபர்களுக்கும் இந்த உலகம் அழியும் நாள் வரையிலும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், எனக்கு நபித்துவம் கிடைக்கப்பட்ட நாளிலிருந்து இந்த அறப்போர் என்பது தொடங்கிவிட்டது. அந்த அறப்போர் எப்போ தெரியுமா முடியும்? என்னுடைய சமுதாயத்தினுடைய கடைசி நபர் தஜ்ஜாலுடன் போரிடும் வரை அந்த அறப்போர் என்பது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. எனில் நம்முடைய முன்னால் உள்ள இஸ்லாமிய சமூகத்தினுடைய வரலாற்றுகளை நாம் புரட்டி பார்க்கும் பொழுதும் சரி, நம்ம சமகாலத்தினுடைய இஸ்லாமியர்களுடைய நிலையை நாம் பார்க்கும் பொழுதும் சரி, ஏன் இனி வரக்கூடிய இஸ்லாமியர்களுடைய நம்ம சந்ததிகளுடைய நிலைமையை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அறப்போர் முழுக்க முழுக்க உண்மை. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது முழுக்க முழுக்க உண்மை. இன்றைய சமூகத்தில் நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ அறப்போராட்டங்கள், முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு சட்டங்கள், வக்ஃபு போன்ற திருத்த சட்டங்கள், வக்ஃபு அப்புறம் சிஏ போன்ற பெரும் பெரும் இஸ்லாத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இதற்கு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவெனில், இஸ்லாமியர்கள் அதற்கு எதிராக எவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை செய்தாலும் போராட்டங்களை செய்தாலும் எல்லா போராட்டங்களையும் பெரும்பான்மையான வெற்றி நமக்கு கிட்டுவதில்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர் முனையில் வெற்றிக்காக எவ்வாறு கையாண்டார்கள் என்ற அந்த கையாளும் முறையை இன்றைய சமூகத்தினர்கள், இந்த இஸ்லாமிய போராளிகள் இந்த சமகால கட்டத்தில் அதை கையாளுவதில்லை. மாணவர்களே, நீங்கள்லாம் கேட்கலாம், அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை அடைவதற்காக என்ன கையாண்டார்கள், என்ன வழிமுறையை கையாண்டார்கள் என்பதாக நீங்கள் என்னிடத்தில் கேட்டீர்களே. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் சிம்பிள், ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் எத்தனை போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் எல்லா போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் அடித்தளமாக அடிப்படையாக இருப்பது என்ன தெரியுமா? அன்றைய ரமலான் மாதத்தில் எல்லோரும் நோன்புற்றிருக்கக்கூடிய நிலையிலே இஸ்லாத்தினுடைய எழுச்சிக்காக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்காக உயிர் துறக்க, இஸ்லாத்திற்காக உயிர் துறக்க, அல்லாஹ்விற்காக உயிர் துறக்க அன்று சஹாபாக்கள் நோன்புற்ற நிலையில் பத்ர் களத்தில் நின்று போராடினார்கள் அல்லவா? அந்த பத்ர் போர் தான் எல்லா போராட்டங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் அடித்தளமாக அடிப்படையாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இந்த பத்ர் போருடைய வரலாறு ஒவ்வொரு ரமலானையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். திருப்பியும் பத்ர் போருடைய ஆரம்பிச்சுட்டானா அப்படின்ட்டு பயந்து தூங்கிடாது. அன்பானவர்களே, நாம் இங்கே சொல்லக்கூடிய விஷயம் பத்ர் போருடைய வரலாற்றினை அல்ல, மாறாக இந்த பத்ர் போரில் நமக்கு என்ன படிப்பினைகள் இருக்கின்றன, பத்ர் போருடைய படிப்பினைகளை தான் நாம் இங்கு பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக இந்த பத்ர் போரை 2 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை பத்ர் போரின் அரசியல் ரீதியான படிப்பினைகள். பத்ர் போருடைய முதல் படிப்பினைகள் என்னவென்று நாம் பார்த்தோமே ஆனால், அந்த முதல் படிப்பினை, உங்களுடைய எதிரிகள் உனக்கு எதிராக போராடுகின்றார்களா, உனக்கு எதிராக சூழ்ச்சிகளை செய்கின்றார்களா, உங்களை கொன்றொழிக்கின்றார்களா, துன்பத்தில் உள்ளாக்குகின்றார்களா, அவர்களுக்கு எதிராக நீங்கள் போரிடுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த பத்ர் போரினுடைய முதல் படிப்பினையாக அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், வகத்லுஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்துன் வ யகூனு தீனு லில்லாஹ். இந்த மார்க்கத்தில் குழப்பம் என்பது நீங்கி அல்லாஹ்வுக்கே உண்டான மார்க்கமாக இது ஆகும் வரை நீங்கள் உங்களுடைய எதிரிகளிடத்திலே போராடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, இன்றைக்கி எத்தனையோ பார்க்குறோம், தொழுகிறோம், ஓதுறோம், ஜகாத்து கொடுக்குறாங்க, ஹஜ் செய்கிறாங்க. ஒரு போர், ஒரு அறப்போராட்டத்துக்கு வாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க என்று சொன்னால் நாம் எதுக்கு போகிறான்னு அல்லாஹ் பார்த்துக்குவான். அல்லாஹ்வின் மீது உண்டான அச்சத்தினால் அல்ல, பயம், குடும்பம், செல்வம் போயிடுமோ, குடும்பம் போயிடுமோ என்ற அந்த பயத்தின் காரணமாக அவர்கள் போராட்டத்திற்கு இறங்குவதில்லை. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், எவரிடத்தில் நாம் தொழுகுங்கள், ஜகாத் கொடுக்குங்கள் என்று சொல்கின்றோமோ அவரிடத்தில் நாம் போர் புரியுங்கள் என்று சொன்னால் அவர்கள் யா அல்லாஹ், எங்களின் மீது இவ்வளவு கடுமையான ஒரு விஷயத்தை போரினை எங்கள் மீது விதித்திருக்கின்றாயே, அது கொஞ்சம் தள்ளி போடலாம்னு அல்லாஹ்ட்ட அவங்க சொல்லுவாங்களாம்.
அன்பானவர்களே, அதுக்கு அல்லாஹ் பதிலளி தரும் விதமாக அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த உலகத்தினுடைய இன்பம் என்பது அற்பமான இன்பம். இந்த உலகத்தினுடைய இன்பம் என்பது அற்பமான இன்பம். இந்த அற்பமான இன்பத்தை யார் துறந்து இஸ்லாத்திற்காகவும் அல்லாஹ்விற்காகவும் ரசூலிற்காகவும் போராடுகின்றார்களோ அவர்களுக்கு மறுமையினுடைய நிரந்தரமான இன்பம் கிடைக்கும் என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஆக இந்த பதிலுடைய முதல் படிப்பினையாக போராடுகிற என்ற போராட்டத்தை நாம் இஸ்லாமிய சமூகம் கையில் எடுக்க வேண்டும். இரண்டாவது படிப்பினை ஒரு தலைமைக்கு ஒற்றுமிடுவது. மாணவர்களே, முதலாவதாக போரிடுவது இந்த இஸ்லாமிய சமூகத்தில் எழுந்துவிட்டது ஏற்கனவே. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய போராளிகள் கையாளும் முறையை கையாண்டு கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் இறுதி வரையிலும் இஸ்லாத்தினுடைய எழுச்சிற்காக போராட வென்றுவிட முடியாது. யோசிக்கலாம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க, உடனே ஊத்தவை வச்சுட்டு உடனே சொல்கிறானே ஜெயிக்க மாட்டான். அன்பானவர்களே, நான் குத்தி காட்டுவதற்காக சொல்லவில்லை, மாறாக அவருடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்காக. இன்னைக்கு எத்தனையோ சமுதாய போராளிகள் இருக்கின்றார்கள். ஆனால் தனித்தனி கட்சிகளாக, தனித்தனி பிரிவுகளாக அவர்கள் பாட்டுக்கும் அவர்களுடைய செயல்பாட்டுக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒரு என்று ஒன்றுபட்ட சமூகத்தின் மீது நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகின்றது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் யார் மீது இறங்கவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குகின்றது. யாரிடத்தில் அல்லாஹ்வுடைய கோபம் இறங்குகின்றதோ அந்த கோபத்தினால் அவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் வழிபடுங்கள், நீங்கள் எல்லா விஷயத்திலும் ஒன்றுபட்டு இருங்கள், முரண்படாதீர்கள். நீங்கள் முரண்பட்டீர்களே ஆனால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள். அந்த கோழையாகி விட்டோமே ஆனால் நம்மளால் நம்ம சமூகத்தில் இஸ்லாத்திற்காக அல்லாஹ்விற்காகவும் என்றென்றும் வெற்றி பெறவே முடியாது. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் பத்ர் போர் சம்பந்தப்பட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்டிருக்கும். அந்த சஹாபி என்று சொல்றாங்க, யார சொல்லலாம், நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், பக்கத்தில் ஒரு கடல் இருந்து அந்த கடலில் நீங்கள் போய் குதியுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த சொல்லுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு அந்த கடலில் குதித்து விடுவோம் என்பதாக சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். அன்பானவர்களே, அரசியல் ரீதியான படிப்பினைகள் முடிந்துவிட்டது. அடுத்து இரண்டாவது வகை பத்ருடைய ஆன்மீக ரீதியான படிப்பினை. ஏன்னா அன்பானவர்களே, ஒரு இடத்தில் அரசியல் மட்டும் இருந்தால் அந்த இடத்தில் அநியாயமும் அட்டுழியங்களும் ஊழல்களும் நடைபெறும். அதே போன்று எந்த இடத்தில் ஆன்மீகம் மட்டும் இருக்கின்றதோ அந்த இடத்தில் இஸ்லாத்திற்கு ஆதரவாக ஒரு பெரும் எழுச்சி என்பது எழுமா என்பது சந்தேகம். ஏனெனில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு செய்யக்கூடிய எல்லா கடமைகளையும் சரிவர செய்தாலும் ஒரு இஸ்லாம் என்னும் பெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை அரசாண்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக ஆன்மீக ரீதியான படிப்பினை முதலாவதாக இன்று நம்முடைய எல்லாருடைய உள்ளங்களிலும் சூழ்ந்திருக்கக்கூடிய ஹௌஃப், அந்த பயம். நம்மை கொன்று விடுவார்களோ, நம்முடைய செல்வத்தை பறித்து விடுவார்களோ, நம்முடைய குடும்பத்தார்களை கொன்று விடுவார்களோ என்ற அந்த பயம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், மன் காஃபல்லாஹு காஃபலஹு குல்லுஹு, யார் அல்லாஹ்விற்கு பயப்படுகின்றார்களோ அவரை கண்டு இந்த மொத்த உலகமும் பயப்படுகின்றது என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ இந்த பயம் நீங்கிறதுக்கு நாம் என்னதான் பண்ணணும்னா, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நீங்கள் போர் முனையில் உங்களுடைய எதிரிகளுக்கு நேராக நின்று எதிரிகளை சந்தித்தீர்கள், ஆனால் அதிகமாக திக்ருகளை செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். அல்லாஹ்வை நினைவு கூறினோம் என்று சொன்னால், அல்லாஹ்வை நாம் நினைவு கூறினோம் என்று சொன்னால் நம்முடைய பயம் நீங்கிறோம். என்று நாம் பயம் நீங்குகின்றோமோ அன்னைக்கே நாம் இந்த இஸ்லாத்தில் நாம் வெற்றி பெற்று விடுவோம். நான்காவதாக ஆன்மீக ரீதியான படிப்பினைகள் இரண்டாவதாக சொல்கின்றேன், அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவது. என்னதான் சஹாபாக்கள் வீரத்தோடு போராடினாலும் சரி, அந்த சஹாபாக்களுக்காக இந்த போரில் வெற்றி பெறுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுவதும் நின்று அல்லாஹ்விடத்தில் உதவி தேடினார்கள். இன்றைய சமூகம் ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், தொழுகையையும் மோதலையும் விட்டுட்டு போராட்டத்துக்கு வந்து இறங்கிடுறாங்க. ஆனால் அன்பானவர்களே, எந்த ஒரு போராட்டத்திலும் சரி ஆர்ப்பாட்டத்திலும் சரி அல்லாஹ்விடத்தில் தொழுது நாம் உதவி தேடினோம் மட்டும்தான் இந்த உலகத்தில் நாம் இஸ்லாமிய சமூகத்திற்காக நாம் வெற்றியை கிட்டித்தர முடியும். ஆக அன்பானவர்களே, இந்த பத்ர் போருடைய இந்த சாராம்சத்தை பிடித்து அதனுடைய படிப்பினைகளை நம்முடைய வாழ்வில் அமல் செய்து இஸ்லாத்தில் பெரும் வெற்றி அடையக்கூடிய நசீபை வல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வான. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் மாணவர்களுடைய பேச்சாற்றலை அடுத்தபடியாக முதல் சூறாவிலிருந்து மாணவர்கள் முகமது ஆஷிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அம்மா பஅத்.
فقد قال الله تعالى في القرآن العليم والقرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. 7 வானங்களையும் 7 பூமியும் படைத்து பரிபாடிக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா என முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், ஆதாட்கள், சுவதாட்கள் இந்த மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கும் நம்ம எல்லார் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. ஒரு முக்மீனுக்கு 5 கடமை உள்ளது. அதில் ஒன்றுதான் தொழுகை. தொழுகை என்பது 5 வக்து. அந்த 5 வக்து ஒரு முக்மீன் மறந்துவிட்டால் அவன் காஃபிர். அதையே அந்த 5 வக்து தொழுது விட்டால் அவன் நல்லடியான். அந்த 5 வக்து தொழுதை விட்டுவிட்டால் அவன் மேலும் காஃபிராகி விடுவான். மேலும் மிகப்பெரிய பாவம் உண்டு. அதையே வாஜிபான தொழுகையை விட்டுவிட்டால் அவனுக்கு பாவம் உண்டு, ஆனால் காஃபிர் ஆக மாட்டான். அதே அந்த மனிதன் 5 வேளை சுன்னத்துக்கு தொழுகையை தொழுதால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் சுவனத்திலே ஒரு வீடு கட்டுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். தொழுகை என்பது அல்லாஹ்விற்கிட்டே உரையாடுவதாக இருக்கிறது, பேசுவதாக இருக்கிறது. ஒரு முக்மீனுக்கு ஏதாவது தேவை என்றால் அல்லாஹ் அதற்கு 2 ரக்காத் தொழுது அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹ் அதை கபூலாக்குவான். அல்லாஹ் தஆலா அது ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு மனிதன், அந்த மனிதனின் மகளின் கல்யாணம். ஆனால் அந்த மனிதருக்கு தேவையான பணம் இல்லை. ஆனால் அவர்கள்கிட்ட ஈமான் இருந்தது. அதனால் அவர்கள் 2 ரக்காத் தொழுது துவா கேட்டார்கள். அதே மாதிரி அல்லாஹ் அவர்கள் தொழுது முடித்தார்கள். தெரியாமல் முஸல்லாவை கை தவறி இழுத்து விட்டார்கள். அதற்கு கீழே 2 தங்க கட்டி இருக்குன்னு வரலாற்றில் பதிவு செய்யப்படுகிறது. தொழுகை என்பது சாதாரணமாக தொழுகக்கூடாது. உள்ள அச்சத்தோடு தொழுகை வேண்டும், ஒழுக்கமாக தொழுகை வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு வரும் பொழுது அதுக்கு அல்லாஹ் தஆலா அவன் திருமறையான குர்ஆனிலே கூறுகிறான், கர் அஃப்லகல் முஃமினல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்தி ஹாஷிஊன். தொழுகையில் உள்ள அச்சத்தோடு தொழுகிறவன் வெற்றி பெற்றான். தொழுகை உள்ள அச்சத்தோடு தொழுபவன் வெற்றி பெற்றான் என்று சொல்கிறார்கள். தொழுகையில் முக்கியமாக சுவனத்திற்கு தேவை என்றால் தொழுகை தான். தொழுகை இருந்தால் தான் நாளைக்கு மறுமை நாளில் நம்ம சுவனத்திற்கு போக தொழுகை வேண்டும். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ் வருகிறது, அல் ஸலாத்துல் மிஃப்தாகுல் ஜன்னத், சுவனத்தின் திறவுகள் தொழுகை, சுவனத்தின் திறவுகள் தொழுகை என்ற ஹதீஸில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு அழகாக கூறி காமிக்கிறார்கள். தொழுகையில் அதற்குரிய நேரத்தில் கரெக்டாக தொழுகை வேண்டும். தொழுகை அசர் தொழுகை அசரில் மட்டும்தான் தொழுகை வேண்டும். லுகர் தொழுகை மட்டும்தான் தொழுகை வேண்டும். மாறி தொழுகக்கூடாது. அதே நேரத்துக்குரிய தொழுகை வேண்டும். ஜமாத் தொழுகையை விடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த நேரத்துக்குரிய தொழுகைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சொல்கிறார்கள், அஃலுல் அமாலிஹி ஸலாத்தில் அவ்வலி வக்திஹா. அமலில் மிக சிறந்தது தொழுகை என்பது, அதற்கு நேரத்துக்குரிய தொழுகை என்பது மிக சிறந்தது. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கூறி காமிக்கிறார்கள். தொழுகையில் மிகவும் அல்லாஹ்வை நினைத்து தொழுக வேண்டும். எவ்வளவு முழுங்கி இருக்கணும், எவ்வளவு என்றால் அலிரலில் அணுகும். அவர்கள் போர் கொண்டு இருக்கும்போது அவர்கள் முதுகில் ஒரு அம்பு குத்தி விடுகிறது. அப்பொழுது அவர்கள் சகாபாக்கள் கிட்டே சொன்னார்கள், நான் தொழுகி கொண்டிருக்கிறேன், அந்த அம்பை நீங்கள் எடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அதே மாதிரி அல்லாஹ் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிக்கிறார்கள். அதை தக்பீர் கட்டியுடன் சகாபாக்களை எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி அலிரலியுடன் தொழுகு முடித்துக் கொள்கிறார்கள். அப்போ கேட்டார்கள், எடுக்கவில்லையான்னு கேட்டார்கள். எடுத்து கொண்டாச்சு, ஆனால் அவர்கள் எடுத்ததை கூட தெரியாமல் அவ்வளோ முழுங்கி தொழுது கொண்டிருந்தார்கள். அலிரலிதான் தொழுகையில் சாதாரண தொழுகை நன்மை உண்டு, ஆனால் ஜமாத்தா தொழுது அதோடு நன்மை உண்டு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸலாத்து அஹ்மாலத்தி அஃலல் மின் ஸலாத்தி ஃபதி பிஸபீன வ இஸ்ரீன தரஜத்தி. ஜமாத்துடன் தொழுதோடு தனியாக தொழுதால் 2 மடங்கு நன்மை உண்டு, இல்லை சொல்லலை. ஆனால் ஜமாத்துடன் தொழுதால் 27 மடங்கு நன்மை உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஜமாத்தை விடுவது என்றால் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது.
தொழுகையை விட்டுவிட்டால் சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது. தொழுகை எவ்வளவு முக்கியம் என்றால் படுக்கையாக கிடந்தாலும் அவர்கள் படுத்து கிடந்து தொழுகலாம் என்று சொல்கிறார்கள். ஜமாத்தை விடுவது காரணம் என்றால் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வந்தால் இறந்து விடுவார்கள். இல்லை அவர்களுக்கு காற்று அடிக்கிறது, மழை அதிகமாக பெய்கிறது, அப்படி என்றால் அவர்கள் தொழுகையை விடலாம், ஜமாத்தை விடலாம். அதற்குரிய வேறு நேரத்தில் விடக்கூடாது. ஒரு முக்மீனுக்கு ஃபஸ்ட்டு முதல்ல 50 வக்து உண்டது. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தை எப்படி தொழுவார்கள்? மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அவங்க உம்மத் இதை எப்படி தொழுவார்கள் கேட்டார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கிட்டே கேட்டார்கள், என் உம்மத்தை இதை எப்படி தொழுவார்கள் என்று கேட்டார்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு வந்திருந்தார்கள். அது லாஸ்ட் 5 வக்து வந்தது. அதையும் மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார், இதையும் எப்படி உங்கள் உம்மத் தொழுவார்கள் என்று கேட்டார்கள். அப்போது ரசூல் அல்லாஹ்விட்ட கேட்கறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு வெக்கம் வந்து விட்டது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் உம்மத் இதை தொழுகும், இது என் உம்மத்து தொழுகும் என்று சொன்னார்கள். காலையில் ஃபஜ்ரிலே தொழுகை பார்த்தால் ஒரு சஃப்பு தான் இருக்கிறது. அதை 5 வக்தில் பார்த்தால் மொத்தமாக 5 வக்திலே சேர்த்து பார்த்தால் 5 சஃப்பு தான் இருக்கிறது. அதையே தேட்டரில் பார்த்தால் 4 வாட்டி 500 பேர் இருக்கிறார்கள். அதே போன்று நிறைய சம்பவம் இருக்கிறது தொழுகையை பற்றி. தொழுகை எந்த காரணமும் விடக்கூடாது, ஜமாத்தையும் விட்டுக்கூடாது. தொழுகை ஒரு முக்மீனை கடமை. எதை சொன்னமோ அதன்படி சொல்லுது அமல்குடி பாக்கியத்தோட ரஹ்மான் அவனுக்கு எல்லாம் தந்தர் வருவானாக. வாகிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களை பேசுவதற்காக அடுத்தபடியாக மாணவர் என் முகமது ஃபயாஸ்ரீ முதல் சொல்லும். அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கலீம் அம்மா பாத். நம்மளை படைத்து பரிமாறிக்கக்கூடிய இறைவனுக்கு எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. மேலும் நம் உயிரிலும் மேலான முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சாந்தியும் சமாதானம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், நகுனு அலைக அக்ஸனல் கஸஸி. நபிமார்களின் வரலாறுலே அழகிய வரலாறு எது என்றால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரலாறு என்கிறார்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆனில். அதை பற்றி நான் சில நிமிடங்கள் உங்களிடம் பேசுகிறேன். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மொத்தம் 2 மனைவிகள் இருக்கிறார்கள். அதில் முதல் மனைவிக்கு 11 குழந்தைகள், இரண்டாவது மனைவிக்கு 2 குழந்தைகள். இரண்டாவது மனைவிக்கு பிறந்தவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பின்யாமின் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். முதல் மனைவிக்கு பிறந்த 11 குழந்தைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சக்தி இருந்தது. ஒருவர் சக்தி என்பது என்றால் ஒரு இடத்திலிருந்து கத்தினால் ஒரு இடத்தில் இருக்க கர்ப்பிணி பெண்ணின் கருவு கலந்துவிடும், அந்த மாதிரி ஒருவரின் சக்தி இருந்தது. அதே போல் பலவருக்கு பல வகையான சக்திகள் இருந்தது. ஒரு நாள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு கனவு வந்தது. என்ன கனவு என்றால் 11 நட்சத்திரமும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் சஜா செய்கிற மாதிரி ஒரு கனவு வந்துகிறது. அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார் என்றால், காலையானாலும் அவர் தந்தையிடத்தில் சொல்கிறார் என்னவென்றால் 11 நட்சத்திரமும் ஒரு சூரியனும் ஒரு சந்திரனும் சஜா செய்தது என்று அவர் தந்தையிடம் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் தந்தைக்கு தெரிந்துவிட்டது யூசுப் நபித்துவம் கிடைக்கப் போகிறது என்று. அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாமிடம் சொல்கிறார்கள், உன் சகோதரர்களிடத்திலே சொல்லிவிடாதே என்கிறார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறிய குழந்தை அல்லவா, அவர்களுக்கு எதுவும் தெரியாத வாசி அவர்கள் சகோதரத்திலே சொல்கிறார்கள், சகோதரர்களாம் கோவம், ஏற்கனவே தந்தை யூசுப்பை மட்டும்தான் நேசிக்கிறாய், இப்போ அவர்கள் நபியாக மாறிவிட்டால் அப்புறம் இன்னும் நேசித்து விடுவாய், நம்மளை வெறுத்து விடுவார் நம் தந்தை அப்படிங்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திட்டம் யோசிக்கிறார்கள், யூசுப்பை தான் செய்து விடலாம் என்று. ஒருவர் சொல்கிறார் கொன்று விடலாம் என்கிறார், இன்னொருவர் சொல்கிறார் கிணத்திலே தூக்கி போட்டு விடலாம் என்கிறார், ஒருவர் சொல்கிறார் எங்கேயாச்சும் கொண்டு போய் விடலாம் என்கிறார்கள், ஒருவர் சொன்னாரே கிணத்திலே தூக்கி போடலாம் என்று, அந்த இதை செய்வோம் என்று எல்லாரும் சொல்கிறார்கள். அப்பொழுது எந்த கிணறு என்று தேடும்போது இந்த வழிபோகர்கள் போவார்களே அந்த கிணறு ஞாபகம் வரவும், அங்கேயே நம் தந்தை எப்படி விடுவார் அப்படின்னு கேட்கிறார்கள் ஒருவர். அப்போ சொல்கிறார், நம்ம பல முறை கேட்போம் அப்படிங்கிறார்கள். அதே மாதிரி கேட்கிறார்கள், தந்தையும் விடுகிறார். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அழைத்து செல்கிறார்கள்.
அந்த கிணத்தில் அவர்கள் சட்டையை கழட்டிவிட்டு அவர்களை தூக்கி கிணத்திலே போட்டுவிட்டார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்திலே விழுந்து விட்டார்கள். அப்பொழுது அந்த சட்டையில் ஆட்டை எடுத்து போலியான இரத்தத்தை பூசுகிறார்கள். அதை எடுத்துட்டு போய் தன் தந்தையிடத்தும் சொல்கிறார்கள், நாங்கள் ஓட்டப்பந்தயம் வைத்தோம், யூசுப் நாளை ஓட முடியலை என்று நினைத்தேன், நின்று விட்டார் என்று நினைத்தோம், திரும்பி கூட்டு வரலான்னு பார்க்கும்போது அவர்கள் ஓனாய் திண்டுவிட்டு சென்றது என்கிறார்கள். அந்த சட்டையை பார்த்தவும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தெரிந்து விட்டதே, நம் மகன்கள் தான் சதி செய்து யூசுப்பை என்னமோ செய்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அப்போது வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்களே, அவர்கள் இறந்து விட்டோம் பார்த்தா அதுதான் இல்லை. அல்லாஹ் தாலா ஜிப்ரீல் கட்டளை இடுகிறான், ஜிப்ரீலே யூசுப்பை காப்பாற்றி என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வானோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வருகிறார்கள். வந்து அந்த கிணத்தில் போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பிடித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் அந்த வழிபோக்கர்களும் செல்கிறார்கள். அப்போது தண்ணி இருக்கா என்று பார்த்து இந்த கிணத்தில் பக்கெட்டை விட்டு தண்ணி எடுக்கலாம் பார்க்கும்போது உள்ளே பார்த்தால் ஒரு அழகான குழந்தை. யாரோட குழந்தை என்று தெரியவில்லை, பேரும் தெரியவில்லை. அதனால் என்ன செய்துவிடார்கள், அதை கொண்டு போய் விற்று விடலாம் என்கிறார்கள். அப்பொழுது அந்த காலத்தில் என்னவென்று சொல்லவென்றால், யாராச்சும் அனாதையாக இருந்த குழந்தையோ பெற்றோர்கள் இல்லாமல் இருந்த குழந்தையோ இருந்தால் அதை போய் அடிமையாக விற்று விடுவார்கள். அது மாதிரியே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை விற்று விடலாம் என்று அந்த பக்கெட்டை இறக்கினார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கெட்டில் ஏறி வருகிறார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பக்கெட்டில் ஏறுகிறார்கள். அவர்கள் தூக்கி செல்கிறார்கள். குசுரு தேசம் ஒரு தேசம் வருகிறது. அங்கே ஒரு மந்திரி இருக்கிறாரே, அவர் வந்து வாங்கி கொள்கிறார் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வளர்கிறார்கள். அப்பொழுது ஒரு நாள் மந்திரி வெளியே போய்விட்டார். அப்போது மந்திரியோட மனைவி என்ன செய்து விட்டார் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகாக இருக்கிறார்களே அப்படி என்று தப்பாக நடந்துக்க முயன்றார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான், என்னை விற்று என்னை தண்டித்து விட்டுருவான் என்று பலமுறை கதறுகிறார்கள், கெஞ்சுகிறார்கள். அப்பொழுது இந்த மந்திரியோட மனைவி வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பின் சட்டையை பிடித்து கிழித்து விட்டார்கள். அப்பொழுது மந்திரியும் வருகிறார் வெளியே போய்விட்டு. என்ன நடக்குதுன்னு கேட்கும்போது அப்படியே மாற்றி சொல்லிவிட்டார்கள். இவன் தான் என்னிடம் தப்பாக நடந்துக்கும் என்றான் என்று மந்திரியோட மனைவி சொல்கிறார்கள். அரசரிடத்திலே கூட்டு போய் நம் மனைவியாச்சு, நம் மனைவி என்ன செய்வது என்று தெரியாமல் அரசரிடத்திலே கூட்டு போய்விட்டு அவர்களை சிறையிலே போட்டு விட்டார்கள் சொல்லி. அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறையிலே இருக்கிறார்கள். அப்போது அவர் கூட 2 சிறை கைதிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவு வருகிறது. ஒருவர் கனவினால் அவர் தலையில் ரொட்டி இருக்கிறது, அது காகம் கொத்தி திங்கிறது. அப்பொழுது வந்து அவர் மறுநாள் காலையில் யூசுப்பிடம் கேட்கிறார், யூசுப்பே இந்த கனவுக்கு விளக்கம் உனக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், உன் தலை வெட்டப்பட்டு அதை வந்து பருந்துகள் கொத்தி தின்னப்படும் என்கிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். உணர்வர் கனவுக்கு வந்து நீ அரசருக்கு குடிபானம் ஊற்றி கொடுப்பாய் என்கிறார்கள். சிறிது நாள் படித்து அதே மாதிரி நடக்கிறது. என்னவென்றால், ஒருவன் தலை வெட்டப்பட்டு பருந்துகள் கொத்தி தின்னப்படுகிறது. ஒருவர் மதுபானம் ஊற்றி குடிக்க ஆரம்பித்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சாற்றலை மேலும் அதிகப்படுத்தியிருந்தாங்க. அடுத்தபடியாக மாணவர் முகமது அலிகான் முதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு ஃபில் குர்ஆனில் கரீம் ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். ஸதகல்லாஹுல் அலீம். قال نبينا صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه. ரமலான் என்று சொன்னால் நினைவுகிறது குர்ஆன் தான். காரணம், இந்த ரமலான் மாதத்தில் தான் இந்த குர்ஆன் என்பது இறங்கியது. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனில் கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். நிச்சயமாக இந்த குர்ஆன் இருக்கிறதே ரமலான் மாதத்தில் தான் இறக்கப்பட்டது. அது எத்தகைய என்று சொன்னால், மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காகவும் இன்னும் தீமை நன்மையை பகுத்து பிரித்து காட்டுவதற்கு தான் இந்த ரமலான் மாதத்தில் குர்ஆன் என்பது இருக்கிறது. எந்த அமல் அந்தந்த காலத்தில் செய்வது அவசியமாகுமோ அதே மாதிரி தான் இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை முழுக்க முழுக்க ஓதுவது அவசியமாகும்.
அதனால் தான் ரமலானுடைய மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்பது இறங்கியது. அப்போது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் என்பது ஓத தெரியாது. அப்போ அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னான், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓத கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதினார்கள். அது கிதாபில் பதிவாகப்படுகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஹதீஸ் பாடங்கள் மேலும் மார்க்க கல்வியை போன்று ஒதுக்கிவிட்டு முழுக்க முழுக்க ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை தான் ஓதுவார்கள். இது குர்ஆனுடைய மாதம் என்று சொல்வார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரமலானுடைய மாதம் பகல் ஆரம்ப பகுதியில் குர்ஆனை ஓதுவார்கள். சூரியன் உதயமாகிவிட்டால் சிறிது நேரம் தூங்குவார்கள். இவ்வாறு சஹாபாக்கள் சாலிஹீன்கள் ரமலான் மாதத்தில் குர்ஆனை ஓதுவதன் மூலம் மேலும் அது கேட்பதின் மூலம் அந்த குர்ஆனுக்கு சங்கை செய்வார்கள், அப்படி அமல் செய்வார்கள். ஒரு சம்பவம் வருகிறது. அது என்ன சம்பவம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த மனிதர்களை படைப்பதற்கு முன்னால் இந்த பூமியில் மலை, வானம், கடல் போன்ற இதையெல்லாம் படைத்தான். அப்போது அவர்களிடம் கேட்டான், என்னுடைய அமானிதத்தை சுமந்து கொள்ளுமாறு. அவைகள் மறுத்தனர். ஆனால் மனிதன் அதை சுமந்து கொண்டான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு ஹாஷியம் முதஷத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். நபியே, நாம் ஒரு மலையின் மீது இந்த குர்ஆனை இருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய பயத்தால் அந்த நடுங்கி பிளந்து போயிருக்க கண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான். பிறகு அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து யார் ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு 10 நன்மை எடுக்கும். இந்த ரமலான் மாதத்தில் மிச்சருக்கு இந்த மாதத்தில் குர்ஆனை ஓதினா அந்த ஒரு நன்மை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் குர்ஆனில் ஒரு எழுத்தை ஓதினால் 10 நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்புறம் இந்த ரமலான் மாதத்தில் நீங்கள் ஒரு ஃபர்லை நிறைவேற்றினால் 70 ஃபர்லை நிறைவேற்ற சமயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு சம்பவம் வருகிறது. என்னென்று சொன்னால், நோன்பு நோக்கும் நிலையிலே நபிமார்களுக்கு வேதங்கள் ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சினா என்கிற மலையில் வைத்து தௌராத் என்கிற வேதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அப்போது அல்லாஹ் அவர்களிடம் உரையாடி கொண்டிருந்தான். அதற்கு முன்னால் நீங்கள் 40 நோன்புகள் மீது கடமை இருக்குது என்று சொன்னால் அவர்கள் 40 நோன்பை நோற்றார்கள். இன்னும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டு பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நோன்பு நோக்கும் நிலையிலே இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு இன்ஜீல் என்கிற வேதம் எடுக்கப்பட்டது. அதே மாதிரி மக்கா நகரில் இருக்கும் கிழக்கு சுமார் 2 தொலைவில் உள்ள ஹீரா என்னும் மலைப்பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கும் நிலையை அல்லாஹ்வை தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அது எந்த மாதம் என்று சொன்னால் ரமலான் மாதத்தில் தான். ரமலான் மாதத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக தவம் செய்த மேலும் அந்த நோன்பை நோற்றார்கள். அந்த மாதத்தில் புனித இரவென்று குர்ஆன் சில வசனங்கள் முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்வியில் இறங்கியது. அப்பால் தான் 23 ஆண்டுகளில் எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆன் என்பது முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டது. அன்பிற்குரிய பொதுவான வேதங்கள் புனித ரமலான் மாதத்தில் தான் இறங்கப்பட்டது என்பதற்காக நபியுடைய வாக்கு. இதனுடைய விரிவுரைகள் சொல்கிறார்கள், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்கிற வேதம் ரமலானுடைய பிறை 6 தான் இறங்கப்பட்டது. இன்னும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீல் என்கிற வேதம் பிறை 13 தான் இறங்கப்பட்டது. அதே மாதிரி ஹஸரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் என்கிற வேதம் பிறை 24 தான் இறங்கப்பட்டது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கு ஒவ்வொரு வேதங்கள் இருக்கினார். அதே மாதிரி தான் எம்பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த ரமலானுடைய மாதத்தில் புனித இரவென்று அந்த ஹீரான்க மலையில் இருக்கும் பொழுது சில வசனங்களை இருக்கினார். இது எதுக்கு இருக்கினார் என்று சொன்னால், இந்த மனிதர்கள் நேர்வழிப்படுத்துவதற்காகத்தான். சத்தியத்தை பகுத்து பிரித்து காட்டுவதற்காகத்தான் இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை இருக்கிறார். பிறகு இந்த மனிதர்கள் உபயோகிக்கக்கூடியவை, உபயோகிக்கக்கூடாதவை, ஒரு குற்றத்திற்கு ஏற்றவாறு விதிக்கப்பட்ட தண்டனைகள், மேலும் இந்த உலக முடிவின் நாள் வரை
சட்டத்திட்டங்கள் குர்ஆன் என்பது இம்மக்களுக்கு தெளிவாக சொல்லியது. அன்பிற்குரிய நீங்கள் ஒரு தவறு செய்து விட்டால் அதுக்கு என்ன தண்டனை என்பது குர்ஆன் சொல்கிறது. மேலும் இந்த உலக நாள் முடிவில் அமைதி காக்க வேண்டும் என்று இந்த சட்டத்திட்டங்கள் குர்ஆன் என்பது சொல்லி காட்டுகிறது. வரக்கூடிய காலத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதக்கூடிய பாக்கியத்தையும் ரமலான் மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓத பாக்கியத்தையும் வல்லவர் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته. அல்லாஹ் தஆலா மாணவர்களுடைய பேச்சாற்றலை அதிகம் பெற்றுக்கொள்வாங்க. அடுத்தபடியாக மாணவர் எம் ஃபயாஸ் கான் 4வது சூரா. முதலாவதாக இஸ்லாத்தின் காணிக்கையான ஸலாத்தினை உங்களின் பதிலை ஆதரவித்தவனாக கூறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்திஹி வ அஹ்லி தாஅத்திஹி அலைஹிம் அஜ்மாயின். أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وبعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وبالوالدين إحسانا صدق الله العلي العليم. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم جارو شرعو وعلام لائی واسدو بلائی صدق நபியுல் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கே உண்டான அல்லாஹ் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா கண்மநாயம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், முக்கியமாக நல்லதொரு விழாக்களில் அமர்ந்து கொண்டிருக்கும் நம்பர்களை மீதும் நம்மை ஈன்றெடுத்தவர்களை மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். உலகத்தில் உள்ள முஸ்லீமான ஆண் பெண் அனைவருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும், எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் தன் தாயிடம், ஒரு பிள்ளை தன் தாயிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பிள்ளை தன் தாயிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாமெல்லாம் சொற்பமாக கருதக்கூடிய இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களா, இது கூட சொல்வார்களா என்று சொற்பமாக கருதக்கூடிய விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு அச்சமூட்டி எச்சரித்திருக்கிறார்கள். அது என்ன விஷயம் என்று சொன்னால், அண்டை வீட்டாருடன் எப்படி பழக வேண்டும், அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்ன, அண்டை வீட்டாருக்கு எப்படி உபசரிக்க வேண்டும், இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்பதாகவே அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்திலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவரொருவர் தனக்கு விரும்புவதையே தன் அண்டை வீட்டாருக்கு விரும்பாதவரை அவர் ஈமான் கொள்ள மாட்டார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு எப்படி உபசரிக்க வேண்டும் அதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறுகிறார்கள், அபூதரே, உன்னுடைய வீட்டில் சமையல் அறையில் நீ ஆணத்தை காய்ச்சினால், உன்னுடைய வீட்டில் சமையல் அறையில் நீ ஆணத்தை காய்ச்சினால் அது குறைவாக இருந்தாலும் சரி, அது தண்ணீரை அதிகப்படுத்தி அந்த தண்ணீரை அதிகப்படுத்தி நீயும் உண்டு விட்டு அண்டை வீட்டாருக்கும் கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போ பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ நற்பண்புடையவராக இருந்திருக்காங்க என்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பண்பை விரும்புவராக இருந்தார்கள். ஒரு தடவை அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டில் ஆடு அறுக்கப்படுகிறது. ஆடு அறுத்தோடனே அவங்களோட அடிமைகிட்ட சொல்கிறாங்க, அடிமையே, நம்ம ஆடு அறுத்தோம்ல, அந்த ஆடோட இறைச்சியை நம்ம அண்டை வீட்டாக இருக்கக்கூடிய யூதர் அவர்களுக்கு நீ அன்பளிப்பு செய்தாயா அப்படின்னு ஃபஸ்ட் டைம் கேட்குறாங்க. அடுத்து மறுபடியும் கேட்குறாங்க, அந்த அடிமைகிட்ட கேட்குறாங்க திருப்பியும்,
நம்ம ஆடு இருக்கப்பட்டோம்ல, அந்த ஆடோட இறைச்சியை நீ அண்டை வீட்டார் இருக்கக்கூடிய யூதர் அவர்களுக்கு நீ அன்பளிப்பு செய்து விட்டாயா என்று இருமுறை கேட்குறாங்க. எதற்கு அந்த இருமுறை கேட்கிறார் என்று பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக கேட்டிருக்கிறேன். ஒரு தடவை வானவரான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அண்டை வீட்டாரை பற்றி உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உபதேசம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அண்டை வீட்டாருடைய நீங்கள் உங்களுடைய வாரிசு உரிமையே நீங்கள் அண்டை வீட்டாருக்கு கொடுத்து விடுங்கள். அதுபோல் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நசீஹத் செஞ்சிருக்காங்க. அப்போ பார்க்கணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறப்ப மக்கள் எல்லாம் கூடி கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அவரோட கேள்வி கேட்கணும். ஒரு பெண்மணி ஃபர்லான தொழுகையை தொழுகிறார், நஃபீலான நோன்பை வைக்கிறார், ஹஜ் செய்கிறார், ஜக்காத் கொடுக்கிறார், தர்மம் செய்கிறார். ஆனால் அவள் தன் அண்டை வீட்டாரை நோவினை செய்தார். இவர் நரகத்தில் செல்வாரா இல்லை சொர்க்கத்தில் செல்வாரா என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், இவர் நரகத்தில் செல்வார் என்று. அதே போன்று மக்கள் கேட்கிறார்கள், ஒரு பெண்மணி பரலான தொழுகையை மட்டும் தொழுகிறார், பாலாடையை கொண்டு தர்மம் செய்கிறார், ஆனால் இவள் அண்டை வீட்டாரிடம் நற்குணத்துடன் அவர்களுக்கு நல்லதையே நாடுகிறார், இவர் எங்கே செல்வார் என்று கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், இவர் சுவனத்தில் செல்வார் என்று. இக்காலகட்டத்தில் இப்படியா இருக்கிறது? இக்காலகட்டத்தில் மிக மோசமான நிலைமையாக இருக்கு. யாரையும் நான் குறை கூறவும் இல்லை, யாரையும் இட்டுக்கட்டவும் இல்லை. உங்களே தனக்கு தாங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள். நாம் எல்லாம் நம்ம அண்டை வீட்டாரிடம் எப்படி நடந்து கொண்டுகிறோம்? நம்ம செய்யக்கூடிய கடமை, அண்டை வீட்டாருக்கு செய்யக்கூடிய கடமைகளை செய்கிறோமா? நாம் நம்மளுடைய வீட்டில் உணவை உண்கிறோம், ஆனால் அவர்கள் பசித்த வயிறோடு இருக்கிறார்கள். அவருக்கு நம்ம உணவு கொடுத்தோமா? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவருடைய சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வோட சபையில் அமர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கேள்வி கேட்குறாங்க, சஹாபாக்களே, நீங்கள் விபச்சாரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்று. சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அது ஹராம், யா ரசூலல்லாஹ், அது ஹராம், அது அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களினாலும் தடுக்கப்பட்ட விஷயம் யா ரசூலல்லாஹ் இப்படி கூறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க, சஹாபாக்கள், நீங்கள் அண்டை வீட்டார் இருக்கக்கூடிய பெண்மணியிடம் விபச்சாரம் செய்தால், நீங்கள் அண்டை வீட்டார் இருக்க பெண்மணியிடம் விபச்சாரம் செய்தால் நீங்கள் 10 பெண்மணிக்கு விபச்சாரம் செய்த பாவத்திற்கு இலகுவாகும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுறாங்க. விபச்சாரத்தை பற்றி மட்டும் கூறாமல் அதுக்கப்புறம் கீழே அடுத்தபடி கூறிகிட்டே வராங்க. சஹாபாக்களை கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் அடுத்து நீங்கள் திருட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. சஹாபாக்கள் திருப்பி கூறுறாங்க, அது ஹராம் யா ரசூலுல்லாஹ், உங்களாலும் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதரினாலும் தடுக்கப்பட்டு ஒன்று என்று கூறப்ப திருப்பி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் அண்டை வீட்டாரை வீட்டில் திருடியது விட நீங்கள் 10 வீட்டை திருடினாலும் அந்த பாவத்திற்கு இலகுவாகாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான ஹதீஸ்களை நம்மளுக்கு கூறியிருக்கிறார்கள். நாமெல்லாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். செய்தித்தாள்களில் மோற்று போடாத காரணத்தினால் அண்டை வீட்டாரை கொலை செய்த வாலிபன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைதான் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். உங்கள் அண்டை வீட்டாரை நீங்கள் நோவினை செய்யுங்கள், அவர்களை கொலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதில்லை, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருஷத்துக்கு முன்பதாகவே உங்களுடைய அண்டை வீட்டாரை நீங்கள் அவர்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்துவிடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். ஆக வரக்கூடிய காலகட்டத்தில் நாமும் நம்மை ஈன்றெடுத்தவர்களும் நம்மை சார்ந்தவர்களும் வந்திருக்கின்ற விருந்தாளிகளும் நம்ம உஸ்தாத்மார்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அண்டை வீட்டாரிடம் இருக்க சொன்னார்களோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்று கூறி உங்களுடைய துஆவை ஆதரவைத்து என் உரைக்கு திரடுகிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்ஸாக்களை மீண்டும் அறியப்படுத்துவதற்காக அடுத்தபடியாக 3வது சூறாவிலிருந்து மாணவர் ஏஎஸ் ஆமி முர்ஷா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹ்
الحمد لله الأكرم الذي خلق الإنسان وكرم وعلمه من البيان. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والملائكة المقربين وعلى كل ملك وعلى كل عبادك الصالحين وعلى كلكم أجمعين برحمتك يا أرحم الراحمين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العلي العليم. وقال نبينا صلى الله عليه وسلم: لما قدمني قريش قمت في الحجر فجل الله لي بيت المقدس فدفقت أخبرهم عن آياته وأنا أنظر إليه. صدق رسوله النبي الكريم. சர்வ புகழும் மிக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சங்கைக்குரிய எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், அவுலியாக்கள், உலமா பெருமக்கள், மேலும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நீடின்று நிலவட்டுமாக. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, கடுமையான சூழல்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நம் வீட்டு பெண்மணிகளிடத்தில் நாம் எத்தி வைக்கக்கூடிய கட்டாய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு முறை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய மனைவியார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதற்காக அவர்களுடைய வீட்டிற்கு சென்றிருந்தார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். தன் தந்தை அழுவதை பார்த்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கண்களை கலங்கி அவர்கள் கண்களிலே கண்ணீர் வடிந்தது. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், என் தந்தையை நீங்கள் அழுவதற்கான காரணம் என்னவென்று கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மகளே ஃபாத்திமாவே, நான் மிஅராஜ் சென்றிருந்த பொழுது எனக்கு அங்கே நரகத்திலே வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெண்களை நான் பார்த்தேன். அவர்கள் எதற்காக வேதனை செய்யப்படுகிறார்கள் என்பதற்கான காரணங்களும் எனக்கு சொல்லப்பட்டது. அந்த காட்சியை நினைத்து தான் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்றார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அழுதபடியே கேட்டார்கள், அவர்கள் எதற்காக அங்கு வேதனை செய்யப்பட்டார்கள், என்ன வேதனை செய்யப்பட்டார்கள் என்று எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலாவதாக ஒரு பெண்ணினுடைய அதாபை கூறுகிறார்கள். அந்த பெண்ணினுடைய கூந்தலை இழுத்து தலைகளாக கட்டி தொங்கவிடப்பட்டிருப்பாள். அவளுக்கு கீழே எரியக்கூடிய நெருப்பினுடைய சூட்டின் காரணமாக அவளினுடைய மூளை உருகி வடிந்து கொண்டிருக்கும் என்றார்கள். அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், இந்த பெண் எதற்காக இவ்வாறு அதாபு செய்யப்படுகிறார் என்று கேட்டபொழுது சொன்னார்கள், அந்த பெண் அவளினுடைய கூந்தலை அந்நியவர்களிடத்தில் மறைக்காமல் இருந்ததன் காரணமாக தான் அந்த பெண்ணுக்கு இவ்வாறு அதாபு செய்யப்படுகிறது என்றார். இரண்டாவதாக சொன்னார்கள், தன் கணவனை நாவால் திட்டி துன்புடும்படி பேசினாலே அந்த பெண்ணினுடைய அதாபை கூறுகிறார்கள். அவளினுடைய நாக்கை வெளியே இழுத்து கட்டி தொங்கவிடப்பட்டிருப்பாள். அவளினுடைய கொழுப்பு உருகி அவளினுடைய வாயின் வழியாக வடிந்து கொண்டிருக்கும் என்றார்கள். அடுத்தபடியாக கூறினார்கள், தன் கணவனுடைய அனுமதி இல்லாமல் அந்நிய குழந்தைகளுக்கு பால் கொடுத்த பெண், அந்த பெண்ணினுடைய அதாபை சொன்னார்கள். அந்த பெண்ணினுடைய இரு மார்புகளும் முதுகின் பக்கமாக இழுத்து கட்டப்பட்டு அவளினுடைய இரு கைகளும் பின்புறமாக கட்டி தொங்கவிடப்பட்டிருப்பாள். அவளினுடைய வாயிலே கள்ளிச்செடியினுடைய சாறுகள் வடிந்து கொண்டிருக்கும் என்றார்கள். அடுத்து நான்காவதாக சொன்னார்கள், ஒரு பெண் தொழுகுவதற்கும் நோன்பு நோட்பதற்கும் வசதி இருந்தும் கூட அந்த பெண் தொழுகாமலும் நோன்பு நோட்காமலும் இருந்தால், மேலும் அந்த பெண்
பெருந்தொடக்கை ஏற்பட்டு அதை நீங்குவதற்கு குளிக்காமலும் இருந்தால், மேலும் கணவனினுடைய உத்தரவு இன்றி வீட்டை விட்டு வெளியேறினாலே அந்த பெண்ணினுடைய அதாபை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவளினுடைய இரண்டு கைகளும் கால்களும் முன்னெற்றி ரோமத்தால் கட்டி தொங்கவிடப்பட்டிருப்பாள். அவளினுடைய உடம்பில் பெரும் பெரும் பாம்புகளும் தேள்களும் அந்த பெண்ணை கொத்தி கொத்தி துன்புறுத்தி கொண்டிருக்கும் என்றார்கள். ஆக அன்பானவர்களே, இந்த விஷயத்தை விட்டு நம் வீட்டு பெண்மணிகளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அடுத்தபடியாக சொன்னார்கள், ஒரு பெண் அவளினுடைய உடம்பை அவளே கடித்து தின்று கொண்டிருந்தாள் என்றார்கள். அப்பொழுது கேட்டார்கள், அவள் எதற்காக அவ்வாறு செய்கிறாள் என்று சொன்னார்கள். அந்த பெண் புறம் பேசி திரிந்தால் அதனின் காரணமாக தான் அவளினுடைய உடம்பை அவளே கடித்து தின்று கொண்டிருக்கிறார் என்றார்கள். அடுத்து சொன்னார்கள், இந்த காலத்தில் இது மிகவும் முக்கியமானது. ஒரு பெண் அவளினுடைய உடம்பை பிறருக்கு அலங்கரித்து காட்டுகிறாள் என்றார்கள். இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகளில் சிலர்தான் ஹிஜாபை சரியான முறையிலே பேணுகிறார்கள். சில பெண்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு சொன்னால், வீட்டை விட்டு வெளியே குப்பை கொட்டுறதுக்கு வெளியில் வந்தால் கூட அந்த பெண் அலங்கரித்து தான் வெளியே வருகிறாள். சிலர் ஹிஜாப் அணிகிறார்கள், ஆனால் அதிலும் சிலர் ஹிஜாப் அணிவதையே அலங்காரமாக தான் அணிகிறார்கள். இந்த விஷயத்தை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அடுத்தபடியாக அந்த பெண்ணினுடைய அதாபை சொன்னார்கள், அந்த பெண்ணினுடைய உடலை நெருப்பினாலான கத்தரிக்கோள் துன்புறுத்தி கொண்டிருக்கும் என்றார்கள். அடுத்து சொன்னார்கள், ஏழாவதாக, அந்த பெண் அல்லாத பிற பெண்ணினுடைய குற்றக்குறைகளை அறிந்து மற்றவர்களிடத்தில் அம்பலப்படுத்துகிறாளே அந்த பெண்ணினுடைய அதாபை சொன்னார்கள், அவளினுடைய முகம் மிக 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 கருப்பாக கருத்திருக்கும், அவளினுடைய குடலை அவளே உருவி தின்று கொண்டிருப்பாள் என்றார்கள். அவள் செய்தது பிற பெண்களினுடைய குற்றக்குறைகளை அறிந்து மற்றவர்களிடத்தில் சொன்னாலே அதனின் காரணமாக அவளினுடைய குடலை அவளே உருவி தின்று கொண்டிருந்தாள் என்றார்கள். அடுத்தபடியாக சொன்னார்கள், ஒரு பெண் செவிடாகவும் குருடாகவும் ஊமையாகவும் இருப்பாள், அவளை நெருப்பினாலான பெட்டியில் போட்டு பூட்டப்பட்டிருக்கும். அதற்கு பிறகு அவளினுடைய மூளை உருகி அவளினுடைய மூக்கின் வழியாக வடிந்து கொண்டிருக்கும். அவளினுடைய தலையிலே அவளினுடைய உடம்பெல்லாம் வெண்குஷ்டத்தாலும் கருங்குஷ்டத்தாலும் ஏற்பட்டு அவளினுடைய உடம்பெல்லாம் துர்நாற்றம் வீசும் என்றார்கள். அந்த பெண் செய்த பாவம் என்னவென்று ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பெண் தடுக்கப்பட்ட விஷயங்களை கேட்டும் அந்நியவர்களை பார்த்தும் மேலும் பொய் பேசினால் அதனின் காரணமாக தான் அந்த பெண்ணுக்கு இவ்வாறு அதாபு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றார்கள். அடுத்தபடியாக சொன்னார்கள், ஒரு பெண் கோல் மூட்டுவளாகவும் பொய் சொல்பவளாகவும் இருந்தால் அந்த பெண்ணினுடைய அதாபை கூறினார்கள். அந்த பெண்ணினுடைய தலை பன்றையினுடைய தலையை போன்றிருக்கும், அவளினுடைய உடம்பு கழுதையினுடைய உடம்பை போன்றிருக்கும் என்றார்கள். அந்த பெண்ணின் மீது லட்சோப லட்ச அதாபுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் என்றார்கள். இந்த விஷயத்தை விட்டு நம் வீட்டு பெண்மணிகளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. இறுதியாக ஒரு பெண்ணினுடைய அதாபையும் அவள் என்ன பாவம் செய்தாள் என்று சொன்னார்கள். அந்த பெண் குழப்பக்காரியாகவும் தன் கணவனிடத்தில் கோபமாக பேசி அந்த கணவனை திட்டினாலே அந்த பெண்ணினுடைய அதாபை சொன்னார்கள், அவள் நாயினுடைய உருவத்திலே இருப்பாள். அவளினுடைய வாயின் வழியாகவும் முன்துவாரத்தின் வழியாகவும் பாம்புகளும் தேளுகளும் நுழைந்து அவளினுடைய பின்துவாரத்தின் வழியாக வெளியேறி கொண்டிருக்கும். அவளினுடைய தலையிலே நெருப்பினாலான செம்பட்டியை வைத்து மலக்குமார்கள் அடித்து அந்த பெண்ணை வேதனை செய்து கொண்டிருப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொல்லி அவர்களுடைய இவைகளை அனைத்தையும் சொல்லி அவர்களை முடித்தார்கள். ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் நம் வீட்டு பெண்மணிகளிடத்தில் எடுத்து சொல்லி இந்த செயல்களை செய்யாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தரல் புரிவானாக என்று கூறி என் உரைக்கு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவுடைய பேச்சாற்றலை மேல் வெளிப்படுத்தி தருவானாக. அடுத்தபடியாக 3வது
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மாபாத். புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகத்தை படைத்த இறைவனுக்கும் சாந்தியும் சமாதானம் எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உரித்தாகட்டுமாக. இன்றைய உலகத்தில் எவ்வளவு பெரிய ஒரு அறிஞராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஒரு மனிதராக இருக்கட்டும், ஒரு மருத்துவராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்கட்டும், அந்த ஒரு நேரம் வந்துவிட்டால் எவராக இருந்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது, அதை தகர்த்தெறியவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த ஒரு நேரம், அந்த நொடியை எவனாலும் கணிக்கவும் முடியாது. யாரை பார்த்து பயப்படாதவன் கூட அந்த நேரம் வந்தவுடன் அவனுக்கு அச்சம் ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு நேரம், அந்த நேரம்தான் மரணத்தின் நேரம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் செய்த அனைத்து விஷயங்களையும் தன் கண் முன்பே காட்டக்கூடிய நேரம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறவில்லையா, குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இதற்கு விரிவுரையாக நாம் பார்க்க இருப்பது, எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும், அவனுக்கு கோட்டை கோபுரங்கள் இருந்தாலும், அந்த கோட்டை கோபுரங்களில் அவன் சென்று ஒளிந்து கொண்டாலும், மாபெரும் படை பட்டாளங்களுடன் அவன் சென்று ஒளிந்து கொண்டாலும், எந்த நேரத்தில் அவன் நாடியவாறு ரூஹு பிரிய வேண்டும் என்று நாடினானோ அந்த நேரத்தில் அவரது ரூஹ் என்பது பிரிந்து போகும். எவ்வளவு பெரிய பொருளாதாரம் மிக்கட்டாக இருக்கட்டும், ஆளுமையாக, அதிகாரியாக, அனைவரது ரூகுமே அவன் நாடிய நேரங்களில் பறிக்கப்படும். இறைவன் நாடிய நேரங்களில் பறிக்கப்படும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே கூறவில்லையா, ஐனமா தகூனு யுத்ரிகுகும் மௌத், நீங்கள் எங்கு இருந்தாலும் மரணம் உங்களை சென்றடையும் என்று, உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்தை பற்றி சஹாபாக்களுக்கு அழகான ஒரு பிரசங்கத்தை செய்தார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கூடியிருக்க நேரத்தில், உங்களிடம் மரணத்தை பற்றிய உங்களிடம் இருந்து யாராவது அபிப்பிராயத்தை என்னிடம் கூற முடியுமா என்று கேட்டார்கள். ஒரு சஹாபி எந்திரிச்சு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், காலையில் ஒருத்தவர் எந்திரிக்கிறாரு, அவர் மீண்டும் சாயந்திரம் சென்று அதே படுக்கையில் படுப்பார் என்பது நிச்சயம் கிடையாது, அவர் அதற்குள்ள அவரிடம் மரணம் வந்துவிடும். மற்றொரு சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், ஒருவர் 4 ரக்காயத்துகளை தொழுகிறார், அதை அவர் முழுமையாக முடிப்பாரா என்பது நிச்சயம் கிடையாது, அதற்குள் அவரிடம் மரணம் வந்து நெருங்க வாய்ப்புள்ளது என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஒரு உதாரணத்தை இந்த இடத்துல சஹாபாக்களுக்கு சுட்டி காட்டினார்கள். ஒருவர் 4 ரக்காயத்துகளை தொழுகிறார், அவர் அந்த தொழுகையின் இறுதியாக முதல் சலாமை கொடுத்து 2வது சலாமை கொடுப்பாரா என்பது நிச்சயம் கிடையாது, அதற்குள் அவரை மரணம் என்பது வந்தடைய வாய்ப்புள்ளது. முதல் சலாமுக்கு 2வது சலாமுக்கு எவ்வளோ கேப் இருக்க போகுது? ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட், அந்த 3 செகண்டுக்குள்ள ஒருத்தவனுக்கு மரணம் என்பது வந்தடைய வாய்ப்புள்ளது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுலஃபாவு ராஷிதீன் என்று பெயர் பெற்ற 4 ஹலீஃபாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, அலி ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்கள்கிட்ட ஒரு சஹாபி மரணத்தை பற்றி அபிப்பிராயத்தை கேட்குறாங்க. அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்ட போய் கேட்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை, ஒருவர் தன்னுடைய காலில் அணிந்திருக்கும் செருப்பு உடைய வாரும் அந்த செருப்பும் எவ்வளவு இணைந்திருக்கிறதோ, எவ்வளவு பின்னி பிணங்கி அந்த செருப்பு அதனுடன் ஒட்டி கிடக்கிறதோ, அதை காட்டிலும் மனிதனும் மரணமும் ஒட்டி கிடக்கிறார்கள் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். உமர் ரலியல்லாஹு சொன்னார்கள், மரணம் என்பது மனித வாழ்வில் மகத்தான படிப்பினை என்றார்கள். இந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு கூற வரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஒரு உண்மையான இறையச்சம் உடையவனாக இருந்தால், ஒரு உண்மையான தக்வா உடையவனாக இருந்தால், தன் முன்னே மரணமடைந்த மையத்தை பார்க்கும் அந்த நேரத்தில் அவனுக்கு தான் மரணமடைந்த நேரம், அவனுக்கு தான் மரணமடையும் நேரம் அவனுக்கு நியாயம் வரும். தானும் ஒரு நாள் இதே போன்றுதானே மரணம் அடைந்து அந்த இடத்தில் படுத்து கிடக்க போகிறோம். நம்மை சுற்றியும் இத்தனை நபர்கள் அழுகப் போகிறார்களே, நம்மை சுற்றியும் நம்முடைய சகோதரர்கள் எல்லாம் அழுவார்களே, நம்மையும் சந்துக்குள்ளே தூக்கி செல்வார்களே, மரணத்துடைய வேலை நம்மையும் வந்து அடையுமே, யாருமே இல்லாத அந்த கபரினை நம்மையும் அடக்க செய்வார்களே, யாருமே இல்லாமல் அந்த கபரினை நம்மை அடக்க செய்த பிறகு மலக்குமார்கள் நம்மிடம் வந்து கேள்வி கேட்பார்களே,
என்று அவரிடம் ஒவ்வொரு விஷயங்களாக அவருக்கு ஞாபகம் வரும். அந்த நேரத்தில் இறைவனின் இறையச்சம் என்பது அவர்களுக்கு முழுமையாக இறங்கக்கூடியதாக இருக்கும். நம்முடைய மரணம் என்றாவது ஒரு நாள் நம்மை நிச்சயமாக வந்தடையும். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு சிறந்த படிப்பினை கிடைக்கும். இதற்கடுத்தாவது நாம் சரியான முறையில் தொழுக வேண்டும், அல்லது அல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல முறைகளை நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும் என்று அவருக்கு தோணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்கும்போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித குலத்திற்கு பலவிதமான நாமத்துகளை கொடுத்திருக்கிறான். உதாரணமாக இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான், தொழில் வளங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஆனால் இதை காட்டிலும் நன்றி செலுத்துவதை காட்டிலும், அதாவது இதை கொண்டு நன்றி செலுத்துவதை காட்டிலும், இறைவன் நமக்கு எல்லாம் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறானே என்பதற்காக நன்றி செலுத்துவதை காட்டிலும், மரணத்தை இறைவன் நமக்கு கொண்டு வரக்கூடியவனாக இருக்கின்றானே, அதை வைத்து நம் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கேட்பது சிறந்தது என்றார்கள். ஏனென்றால் மரணம் என்பதுதான் மனிதனின் பயத்தை தூண்டக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் மரணம் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையை அடுத்து பிறகு புரட்டி போடக்கூடியதாக இருக்கும். அதன் காரணமாகத்தான் அந்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கேளுங்கள், யா அல்லாஹ் எனக்கு மரணத்தை கொண்டு அதை எனக்கு லேசாக ஆக்கிக் கொடு என்று பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அழகான முறையில் சொல்லுவார்கள். ஒரு சஹாபி அலி ரலியல்லாஹு அன்ஹுவிடம் கேட்பார்கள், மரணத்தை வென்றவர்கள் யாராவது உள்ளாரா என்று கேட்பார்கள். அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கூறக்கூடிய வார்த்தை, படை பட்டாளத்தை கொண்டு வெல்ல முடியும் என்றால் ஃபிரௌன் வென்றிருப்பான், பொருளாதாரத்தை கொண்டு வெல்ல முடியும் என்றால் ஹாரூன் வென்றிருப்பார், அறிவு நுட்பத்தை கொண்டு வெல்ல முடியும் என்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வென்றிருப்பார்கள், மருத்துவத்தை கொண்டு வெல்ல முடியும் என்றால் திக்கியானுஸ் வென்றிருப்பார். ஆனால் இவர்கள் யாரும் மரணத்தை வென்றது கிடையாது என்று அழகிய முறையில் கூறியிருப்பார். ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சில பேர், நான் ரொம்பவே நல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், ரொம்பவே ஒரு சிறந்த ஒரு வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதன் காரணமாக என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது. இப்போ தொழுகைனா ஒரு ஜமாத் நடந்துட்டு இருக்கோம், என்னால் அந்த இடத்துல ஜமாத்தில் கலந்து கொள்ள முடியாது, மற்றொரு பள்ளியில் போய் நான் ஜமாத்தில் கலந்து கொள்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் மரணத்தை மட்டும் இப்படி தள்ளி போட முடியாது. அது எவ்வளோ பெரிய உகந்த ஒரு வேலையாக இருக்கட்டும், மரணத்தை எவராலும் தள்ளி போட முடியாது. இதற்கு நமக்கு பைத்துல் முக்கத்தஸுடைய சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். பைத்துல் முக்கத்தஸ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்ட சொல்லி ஏவி இருப்பார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஜின்களை கொண்டு அந்த பைத்துல் முக்கத்தஸை கற்றியிருப்பார்கள். எவ்வளோ ஒரு உகந்த வேலை அது, எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு வேலை அது. பைத்துல் முக்கத்தஸ் உலகத்தின் முதல் கிப்லாவை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நாட்டம் எவ்வாறு இருக்கிறது என்று பாருங்களேன். அந்த கட்டி கொண்டிருக்கும் நேரத்தில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை நிர்ணயித்து விட்டார். அதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன்றும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மரணத்தை ஒன்றும் பின் தள்ளவில்லை. அவர் எனக்காக ஒரு சிறந்த ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று பின்னால் அவன் தள்ளல. அந்த மரணத்தை ஒன்றும் தள்ளி போடவில்லை. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அவன் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் அது நம்முடைய ரூஹ் என்பது வாங்கப்படும். அது முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே குர்ஆனிலே கூறியிருப்பான் அல்லவா. அவருடைய ரூஹ் அந்த இடத்தில் வாங்கப்படுகிறது. ஆனால் எப்படி வாங்கப்படுகிறது என்று தெரியுமா? அந்த ஜின்கள் அவர்களின் கட்டளையை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் மரணம் அடைந்து விட்டார் என்று தெரிந்தால் அந்த ஜின்கள் தன்னுடைய வேலையை நிப்பாட்டிவிடும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுகிறான்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாட்காலியில் அமர்ந்து தன்னுடைய குச்சி இப்படியே கையில் அப்படியே ஊன்ன மாதிரி உட்கார்ந்துருக்கும்போது அவர்கள் ரூஹ் பிரியப்படுகிறது. ஜின்கள் அனைவர்களுக்கும் பார்க்கும்போது என்ன தெரியும்? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம சரியான முறையில் வேலை செய்யணும்னு தோணும். ஆனால் அந்த பைத்துல் முக்கத்தஸை கட்டிய பிறகுதான் ஜின்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இறந்து விட்டார்கள் என்று எப்படி தெரியுமா? அந்த கரையான் என்பது, அந்த நாட்காலியை கரையான் என்பது கரைத்து அது அந்த நாட்காலி என்பது விழுந்த பிறகு அந்த உடலும் சேர்ந்து கீழே விழுந்ததாம். அந்த நேரத்தில் தான் ஒரு மையத்தில், அதாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமாகிவிட்டார்கள், இது தெரியாமல் நாம் வேலை செய்து கொண்டிருந்தோம் என்று ஜின்களுக்கு அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சிறந்த படிப்பினையை இன்னொரு விதமாகவும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருந்தான். எனவே மரணம் என்பது நம்ம எந்த நேரத்திலும் அடையக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அதற்காக ஒவ்வொரு நேரத்திலும் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், ஒவ்வொரு நேரத்திலும் சுவனத்தில் செல்ல வேண்டும் என்ற அதிகமான துஆக்களை கேட்க வேண்டும் என்று கூறியவனாக என்னுடைய முறையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله وبركاته.
அல்லாஹ் தஆலா மாணவருடைய பேச்சாற்றலை மேலும் அதிகப்படுத்தி தந்தல்வானாக. அடுத்தபடியாக 4வது முறையை சேர்ந்த மாணவர் முகமது அர்ஷ். இன்ஷா அல்லாஹ் இவர் பேசி முடித்ததற்கு பின்னால் லுஹருடைய பாடம் சொல்லப்படும். சரியாக 1 மணிக்கு லுஹருடைய இகாமத் உலக நடைபெறும். தொழுகைக்கு பின்னால் சரியாக 1:30 மணிக்கெல்லாம் மாணவர்கள் மீண்டும் ஆஜருமாறு நம்மோடு கேட்டுக்கிறோம். உபஷிருக்கும் பித்தஹியத்தில் இஸ்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் அல்லதி ஹலகல் இன்சான வகர்ரம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியில்லதி உர்சில லிஆம்மத்தில் ஜின்னி வகாஃபத்தில் வரா. அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله والفرقان بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العليم. புகழனைத்தும் வல்லோனுக்கும் சலாத்தும் சலாமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உரித்தாகட்டுமாக. அவர்களை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நம்மிலே முன் சென்றவர்களும் பின் வரவிருக்கின்றவர்களும், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குழப்பமான காலகட்டத்தில், இந்த குழப்பத்திற்குரிய இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதரினுடைய இயல்பிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இருக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் பெரும்பாலானோரிடம் இல்லாத ஒரு விஷயம் என்று சொன்னால் பொறுமை என்பதை நாம் சொல்லலாம். அந்த பொறுமையை எவ்வாறு கையாண்டார்கள்? அந்த பொறுமை என்கின்ற தன்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டு வந்த சஹாபாக்கள், அவர்களை தொட்டு வந்த தாபீன்கள், தபா தாபீன்கள் எல்லாம் எவ்வாறு பொறுமையுடன் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபியினுடைய பொறுமையின் காரணமாகத்தான் இந்த இஸ்லாம் என்பது நமக்கு பரவி இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் பார்க்கலாம், இஸ்லாத்தினுடைய முதல் போர் பத்ர் போரை நாம் பார்க்கலாம். பத்ர் போரில் நம்முடைய சமுதாயத்திலிருந்து 313 சஹாபாக்கள், எதிரே பார்த்தால் அதற்கும் மேல் மிச்சமாக ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அதிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வெற்றியை கொடுத்தான் நமக்கு. அதற்கு அடுத்தபடியாக வந்த உஹது போரை நாம் கவனிக்கின்றோம். அந்த உஹது போரில் அல்லாஹ் தஆலா நம்மிடம் அதிகமான நபர்கள் இருந்தாலும் நமக்கு தோல்வியை கொடுத்தான். அந்த தோல்வியில் சஹாபாக்களின் நிலை எவ்வாறு இருந்தது? அந்த தோல்வியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த பொறுமையை நாம் காண வேண்டும். எந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு பொறுமையாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை நாம் பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே தொழுகும் பொழுது, அவர்கள் அல்லாஹ்வை துதிக்கும் பொழுது மக்காவிலே தக்பீர் கட்டி தொழுதார்கள் என்று சொன்னால் மக்காவிலே ஒட்டக கழிவை கொண்டு தன் மீது போட்டார்கள். அப்பொழுதும் பொறுமை காத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொழுதார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்கள் வீட்டிலே வந்து தொழுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தொழுகின்ற நிலை, அந்த நிலையிலும் கூட வீட்டில் தொழுகும் போது கூட நபியின் மீது ஆட்டினுடைய கழிவை போடுகிறார்கள். ஆட்டினுடைய கழிவுகளை நபியின் மேல் போட்டு துன்பப்படுத்தினார்கள் மக்கத்து காஃபிர்கள். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமை கடைபிடித்தார்கள். நாம் இப்போ இந்த காலத்தில் நாம் எவ்வாறு இருக்கின்றோம்? ஒரு சிறிய ஒரு மனச்சங்கடங்களுக்கு உட்பட்டு நாம் பொறுமையை கையாள முடியாத ஒரு நிலையை நாம் உள்ளாகி இருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அக்னஃப் இப்னு கைஸ் என்ற ஒரு இறைநேசர், அஹ்னஃப் இப்னு கைஸ் என்ற ஒரு இறைநேசருக்கு அல்லாஹ் தஆலா பல்வலியை கொடுத்திருந்தான். அந்த பல்வலி எந்த அளவிற்கு என்றால் மிக கடுமையான ஒரு பல்வலி. அவர்கள் போய் நமக்கு ஒரு பொதுவாக நம்முடைய உடம்பிலே ஒரு வலி, நம்முடைய உடம்பிலே ஒரு துக்கம் ஏதாவது ஏற்பட்டது என்று சொன்னால் நாம் பல்வேறு நபர்களிடம் போய் முறையிடுவது வழக்கம். அதே போன்றுதான் அஹ்னஃப் இப்னு கைஸ் என்பவர்
போய் முறையிட்டார்களாம். தன்னுடைய சிறிய தந்தை இடத்திலே போய் முறையிட்டார்கள். எனக்கு பல்வலி மிகவும் கடினமாக இருக்கிறது என்பதாக. அவர்கள் இந்த பல்வலியை தாங்க முடியாமல் பொறுமை இல்லாத காரணத்தால் போய் முறையிடுகின்றார்கள். ஒவ்வொருடமும் தன்னுடைய சிறிய தந்தை சொன்ன வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் சொன்னார்களாம், உனக்காவது இப்போ தான் பல்லு வலிக்குது, எனக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக கண்டு தெரியாது. அப்போ நான் எவ்வளவு துடிச்சிருக்கணும், நான் யாரெல்லாம் போய் சொல்லியிருக்கணும், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கணும். ஆனாலும் அல்லாஹ் எனக்கு பொறுமையை கொடுத்தான் என்று சொன்னார்கள். அப்போ அந்த அவருடைய சிறிய தந்தையினுடைய பொறுமை. ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். நம்முடைய பொறுமையை நாம் கவனிக்க வேண்டும். நாம் எவ்வாறு இருக்கின்றோம், நம்முடைய முன்னோர்கள் எவ்வாறு இருந்தார்கள், நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழித்தொடர்கள் எவ்வாறு இருந்தார்கள், சஹாபாக்கள் எவ்வாறு இருந்தார்கள். அபூ சலமா உம்மு சலமா என்ற ஒரு தம்பதியினர் மக்காவில் இருக்கிறார்கள். அவர்களை போன்று மிகவும் நெருக்கமாக எந்த ஒரு தம்பதியினரையும் பார்க்க முடியாத அளவிற்கு மிகவும் நெருக்கமான ஒரு தம்பதியினர் மக்காவிலே. அப்பேற்பட்ட தம்பதியினருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுத்து அந்த குழந்தையை அல்லாஹ், அது ஒரு மிக நீண்ட சம்பவம், அந்த குழந்தையை அல்லாஹ் எடுத்து விட்டான். அதற்கும் உம்மு சலமா அவர்கள் பொறுமை காத்த காரணத்தால் அந்த குழந்தை பறி போய்விட்டது. நாம் சிந்தித்து பார்க்கின்றோம், நம்முடைய குழந்தை போய்விட்டால் எவ்வாறு நம்முடைய நிலைமை இருக்கும், நாம் எவ்வாறெல்லாம் மாறிவிடுவோம். படைத்தவனையே திட்டுகின்ற அளவிற்கு கூட நாம் மாறிவிடலாம். அந்த அளவிற்கு நாம் பொறுமை இல்லாமல் கோபப்படுவர்களாக இருக்கக்கூடிய இந்த நேரத்திலே அந்த சஹாபிய பெண்மணி என்ன செய்கிறார்கள் என்று தெரியுமா? அந்த பொறுமையை கடைபிடித்தார்கள். அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ்வே எடுத்து விட்டான் என்ற பொறுமை கடைபிடித்ததின் காரணத்தால் அவர்களுக்கு கிடைத்த பலனை நாம் பார்க்கின்றோம். என்னவென்று தெரியுமா? அவர்களுக்கு பிற நாட்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே திருமணம் முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது என்பதாக வரலாறுகளில் நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையாம் குர்ஆனிலே கூறி இருக்கின்றான், வலனபலுவன்னகும் மின் ஷைஇன் மின் ஹௌஃப், உங்களை நாம் சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம், உங்களுடைய சொத்துக்களிலிருந்து உங்களுடைய செல்வங்களிலிருந்து நாம் சில குறைபாடை ஏற்படுத்தி சோதிப்போம். நாம் இன்றைய காலத்திலே பார்க்கின்றோம், ஒரு சிறிய ரூபாய், ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் காணவில்லை என்றால் நம்முடைய யதார்த்தம் எவ்வாறு இருக்கின்றது, நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலை எவ்வாறு மாறுகின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான், இவ்வாறு குர்ஆனிலே கூறியிருக்கின்றான், நபிமார்கள் எவ்வாறு இருந்தார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கு மட்டும்தான் அல்லாஹ் தஆலா இந்த வேதனை கொடுத்திருக்கின்றான், நமக்கு மட்டும்தான் இந்த சோதனையை கொடுத்திருக்கின்றான் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவ்வாறல்ல. உலகில் தோன்றிய முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் முதல் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரையிலும் ஒவ்வொரு நபிமார்கள் மீதும் ஒவ்வொரு நபிமார்களின் ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான், அல்லாஹ் வேதனை கொடுத்தான். அந்த சோதனைகளிலும் வேதனையிலும் அவர்கள் பொறுமை காத்த காரணத்தால் தான் இஸ்லாத்தையும் அவருடைய சமுதாயத்தையும் இந்த அளவிற்கு பரவ செய்திருக்கிறான். சகோதரர்களே, நாம் பொறுமை காக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த சோதனையிலிருந்து பொறுமை என்பதை நாம் 2 வகையாக பார்க்கலாம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பொறுமை என்பதை 2 வகையாக பிரிக்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்ற சோதனையில் இருந்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிய விஷயங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா எவையெல்லாம் ஹராமாக்கி இருக்கின்றானோ அந்த விஷயத்திலிருந்து நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறியிருக்கிறான், வலனபலுவன்னகும் மின் ஷைஇன் மினல் ஹௌஃபி வல் ஜூ' வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், நாம் பசியை கொண்டும் இதர விஷயங்களை கொண்டும் உங்களை சோதிப்போம். வபஷிரி சாபிரின், பொறுமையாளர்களுக்கு நீங்கள் சுப செய்தி சொல்லுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் சாபிரின், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் என்பதாக கூறுகிறான். ஆக நம்முடைய பொறுமையை அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து நாம் அந்த பொறுமையை வெற்றி கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய பாவம் மன்னிக்கிடப்படுகிறது. நம்முடைய சோதனையின் மூலமாக ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு துக்கத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால், ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மனச்சங்கடத்தை கொடுக்கிறான் என்று சொன்னால் அதன் மூலமாக அவனை சோதிக்கின்றான். அந்த சோதனையில் அவன் வெற்றி பெற்றான் என்று சொன்னால் அவனுடைய பாவத்திலிருந்து ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் ஹதீஸ்களிலே வருகின்றது, அல்லாஹ் தன் அடியானுக்கு ஒரு நன்மை நாடி இருந்தான் என்று சொன்னால், ஒரு அடியானுக்கு ஒரு நன்மை நாடி இருந்தால் அவன் செய்த பாவத்திற்கு இந்த உலகிலேயே அவனுக்கு தண்டனை கொடுத்து விடுவானாம். இந்த உலகிலே தண்டனை என்றால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சோதனைகளும் வேதனைகளும் தான். அவன் ஒரு பாவத்தை செய்திருப்பான்,
இருப்பான். ஆனால் அவன் நினைத்து கொண்டிருப்பான், நான் எதையும் செய்யவில்லை, ஆனால் அல்லாஹ் எனக்கு இந்த சோதனை கொடுத்து விட்டானே, அல்லாஹ் எனக்கு இந்த வேதனை கொடுத்து விட்டான் என்று நினைத்திருப்பான். மாறாக அவ்வாறல்ல, அவன் செய்த சோதனையின் காரணமாக, அவன் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அந்த சோதனை கொடுத்திருப்பான். அந்த சோதனைக்காக அல்லாஹ் தாலா அந்த வேதனை, அந்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தாலா அந்த சோதனை கொடுத்து அவனுடைய பாவத்திற்கு மன்னிப்பு வழங்குகின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆக இந்த பொறுமையை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் எத்தனையோ விஷயங்களை, எத்தனையோ வரலாறுகளை, அப்பேற்பட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வரலாறை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அது மிக நீண்ட வரலாறு. அப்பேற்பட்ட பல்வேறுபட்ட வரலாறுகளை நாம் பார்க்கின்றோம். இந்த பொறுமையை அனைவரும் கடைபிடித்தார்கள். ஆக நேரத்தின் கட்டாயம், காலத்தின் கட்டாயம், நேரத்தின் சுருக்கம் காரணமாக என்னுடைய உரைக்கு திரையிடுகிறேன். வமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹ் தஆலாவுடைய